கரூர்னாலே இவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்க. கரூருக்கு போயிடக்கூடாது, எங்கேயாவது பேசிட போறாரு, ஏதாவது பேசிட போறாங்க. எப்பெல்லாம் செந்தில் பாலாஜின்ற பெயரை இன்றைய முதல்வர் பயன்படுத்துறாரோ அப்பெல்லாம் செருப்பு தூக்கி அடிச்சாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடினாரோ அப்பதான் பிரச்சனை வந்துச்சு. இவர் சொல்றாரு இவங்க திமுக டாக்டர் தான் கிட்னி திருடி இருக்குது. அப்ப டிவி யாரும் கொலை பண்ணாங்க உள்ளுன்னு சொல்லவா? விஜய் தான் கீழ இறக்கி கழுத்தை நெரிச்சார் சொல்லவா? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரூர்னாலே இவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்க. கரூருக்கு போயிடக்கூடாது, எங்கேயாவது பேசிட போறாரு, ஏதாவது பேசிட போறாங்க. எப்பெல்லாம் செந்தில் பாலாஜின்ற பெயரை இன்றைய முதல்வர் பயன்படுத்துறாரோ அப்பெல்லாம் செருப்பு தூக்கி அடிச்சாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடினாரோ அப்பதான் பிரச்சனை வந்துச்சு. விஜய் மேல அன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிருக்கும். இன்னைக்கு டிவி 107 ஜெயிச்சிருக்காரு, 234 ஜெயிச்சிருக்கோம். உங்களுடைய சினிமா வெறிக்கு ஒரு பெரிய அசம்பாவிதத்திற்கு தூண்டுகோலாக இருந்துட்டு, ஒரு விபத்துக்கு காரணமாக இருந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு எங்க மேல கை நீட்டுவது என்பது அற்பத்தனமான அரசியல் கொடுத்தது. இங்க வந்தவங்க எல்லாம் வந்து சினிமா வெறியர்கள் கிடையாது. இத்தனை நாளா புறையோடி போயிருக்கிற இந்த ஊழலை மாத்தணும்னு வந்த புரட்சியாளர்கள், அரசியல் புரட்சியாளர்கள். சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கும்போது கரூருக்கு போய் கரூர் மேட்டரை பேச வேண்டிய அவசியமே இல்லையே மேடம். கரூர் மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, தாமராட்னு ஒரு படம், விக்ரம் படம், அப்படி நிக்க வச்சு எல்லா அதிகாரி இவங்க தான் சொன்னாங்க. மக்களே பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி எல்லாருக்கும் மரண சாசனம் விஜய் எழுதுவார் இன்னைக்கு நினைச்சாங்க. தரப்புல இருந்தே வந்து அவர் மீதும் நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கணும். நீங்க உங்க அரசியல் ஆதாயத்துக்காக அன்னைக்கு நீங்க அல்லு அர்ஜுன் மாதிரி நினைச்சு தூக்கி உள்ள போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை வேற. இன்னைக்கு முதல்வர் எங்க இருக்காரு? கை கட்டிட்டு இருக்காருன்றீங்க. சொல்றாரு இவங்க திமுக டாக்டர் தான் கிட்னி திருடி இருக்குது. அப்ப டிவி யாரும் கொலை பண்ணாங்க உள்ளுன்னு சொல்லவா? விஜய் தான் கீழ இறக்கி கழுத்தை நெரிச்சார் சொல்லவா? இவங்க ரத்தத்துல லஞ்சம் இருக்கு, இவர் ரத்தம் ஃபுல்லா பொய் இருக்கு மேடம். இன்னைக்கும் மேடை ஏறினா பொய். டிஎம்கேங்கிறதே வந்து ஒரு பொய்யினால உருவாக்கப்பட்ட மூட்டை தான். இல்ல அவரை எதிர்த்து தான் நீங்க அரசியல் கட்சி பண்றீங்க, அரசியல் நடத்துறீங்க. அப்புறம் நீங்க நம்புனீங்க? அவரை எதிர்த்து யாரும் அரசியல் பண்ணல மேடம், இது மக்களுக்காக அரசியல் பண்றோம். 200 ட்ரோன்லையும் உள்ள ஃபுட்டேஜை சிபிஐ கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அது எல்லா டிவிலையும் வந்து செருப்பு தூக்கி அடிச்சது, வாட்டர் பாட்டில் தூக்கி அடிச்சது. அதை அப்ப பார்க்கும்போது டாக்டர் கண்ணு தெரியல. டாக்டர் நீங்க ஒரு கீழே சாவ கிடக்கும் போது கையில ஒண்ணு இல்லனா அவன் காலையில செருப்பு தான் தூக்கி வீசுவான். ஆஹா, நம்ம சிஎம் சார் இன்னைக்கு சொல்றாரு மேடையில, காவல்துறை நான் நம்பினேன், என்ன நம்ப வச்சாங்க, நம்பி நான் போனேன். நீங்க ஏன் சார் நம்புறீங்க ஸ்டாலின் சார் காவல்துறைய? நம்ப கூடாதுங்கிறீங்களா? அன்பில் மகேஷ் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் பதட்டப்பட்டு ஏன் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அப்படிதான் வரணும். பிகாஸ் தட்ஸ் a disaster. அப்படிதான் வரணும். அதாவது ஓடு 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 ஓடுன்னு ஓடினார் பாத்தீங்களா அன்னைக்கு ஒருத்தர். கரூருக்கு போனாங்கிறது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அப்படிதான் போகணும், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போனேன்னு கேட்பாங்க. எக்மோர் விமன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடி வந்து ரீல்ஸ் போடுறாங்க. இங்கே வந்து தண்ணி வரல, பாத்ரூம் சரியில்லை, இங்கே வந்து பெட்டு சரியில்லை, இங்கே ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க. எங்கே அது எதுவுமே இன்னும் சால்வ் பண்ணல. அந்த நம்பர் நேரில் கொடுங்க. சொல்லுங்க. பயமுடைய நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வாரம் ஒரு முறை வந்து இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்ம வந்துட்டு நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணி அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி முக்கியமான விவாதம் என்னென்னா, கரூர் சம்பவம் வந்து தமிழகத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். தமிழக அரசியலில் இன்னமுமே ஒரு பேசுபொருளாக இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. முதல்வர் விஜய் அவர்கள் இன்று கரூருக்கு பயணப்பட்டிருக்கிறார். இது எப்போ வந்து இந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலிருந்தே வந்து இது சம்பந்தமான சர்ச்சைகள், பேச்சுகள் உலாவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சம்பவம் அரசியலாக்கப்படுதா? அப்படி அரசியலாக்கப்பட்டால் அது யாரால் ஆக்கப்படுது? திமுகவாலியா, தாவேக்காவாலியா? இந்த விவாத தலைப்பை நோக்கி தான் இன்றைக்கி நம்மளோட விவாதம் பயணிக்க இருக்குது. விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க, பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பொழுதும் போல் தாவேக்க தரப்பிலிருந்தும் திமுக தரப்பிலிருந்தும் இன்றைக்கி நமக்கு ஆட்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸோ அவங்ககிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த கரூர் சம்பவம் வந்து தமிழக அரசியல்லையும் சரி, தமிழோட வரலாற்றுலையும் சரி ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டுங்கிறத சொல்லலாம். முதல்வர் வந்துட்டு கரூருக்கு போவாரா மாட்டாரா அப்படிங்கிற விவாதம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஜெயிச்சோடனே நீங்கள் கரூர் தானே போயிருந்துருக்கணும், கரூர் போவே இல்லையே அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. இப்போ கரூருக்கு போயிட்டாரு, போனதுக்கப்புறம் நீங்கள் அரசு வேலை கொடுக்கலாமா, நீங்கள் போகலாமா, சிபிஐயில் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து தாவேக்கான் மீது வைக்கப்படுது.
போங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான், இப்போ போவேணான்னு சொல்கிறதும் நீங்கள் தான் அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து கேட்குறாங்க. முதல்ல ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த பயணத்தை? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கரூர் போயிருக்காரு. ஓகே, அது அந்த பயணம்ங்கிறது, இந்த பயணத்தை நாங்கள் வந்து அந்த மக்கள் இறந்து கிடந்த போது போய் ஆறுதல் சொல்லணும்னு நாங்கள் கேட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களில் ராஜீவ்காந்தி ஆகி நானும் ஒருத்தன். எங்கள் கட்சி பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும். அன்றைய வெற்றி கழகத்து தலைவராக இருந்தவர் இன்றைக்கி முதலமைச்சராக மாறி இருக்கார். அவர் அன்றைக்கி போயிருக்கணும்னு நாங்கள் வலியுறுத்தினோம், ஆசைப்பட்டோம். ஏன்னா அங்கே நடந்தது வந்து ஒரு பெரிய விபத்து, அசம்பாவிதம். அந்த பேரிடரில், அந்த பெரிய விபத்தில் யாருமே யாரையும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஒரு கட்சியுடைய தலைவரை தன் தொண்டர்கள் சாவதை விரும்புவாரா என்று எங்கள் தலைவர் அன்று வெளிப்படையாகவே கேட்டார். யாரும் அப்படி குற்றச்சாட்டு வைக்காதீங்க, எந்த தலைவரும் அதை விரும்ப மாட்டாங்க. அது நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்று நம்ம ஆராயலாம், அது காவல்துறை விசாரிக்கலாம். இந்த ஏஜென்சி மீது நம்பிக்கை இல்லையா, நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி வேணும்னு சொன்னீங்க, நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி டிபேட். அந்த டிபேட் இன்றைக்கி மாறி இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் அதே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வேற பேசினார் இல்லையா? வெளியில வந்து ஒரு கட்சியின் தலைவர் வந்து இப்படி நினைப்பாரா, தன்னோட தொண்டர்களே வந்து இறந்து போகணும்னு நினைப்பாரான்னு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாருங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து அவர் லேட்டாக போனதுனால தான் இத்தனை பேர் வந்துட்டு இறந்தாங்க அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது ஊடகங்கள் அன்னைக்கு வந்து எல்லாருமே மீடியா டைம் நடத்தணும். நான் உட்பட ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்றோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற 3 பேர் அன்றைக்கி ஊடகங்களில் பங்கேற்றிருப்போம். தம்பி ராஜசேகர் அன்றைக்கி ஊடகங்களில் பங்கேற்றாரான்னு தெரியல. இது குறித்து பேசுவதற்கு எல்லா ஊடகமும் மரியாதைக்குரிய விஜயகுமார் மீது ஒரு விமர்சனத்தையும், ஒரு குற்றச்சாட்டையும், ஒரு ஆதரவு குரலையும், ஒரு நீர் பூத்து நெருப்பாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மிக கேந்திரமாக, உறுதியாக இந்த மரணங்களுக்கு விஜய் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் என்கிற கோரிக்கையை வச்சோம். இதை மரியாதைக்குரிய ஆந்திராவோட நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டது போல் உடனடியாக விஜய் அவர்களை கைது செய்து அவர் சென்ற வாகனத்தை பறிமுதல் பண்ணணுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் அந்த கோரிக்கை வச்சோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலில் ஊடகத்தை பார்த்த மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றலை, ஆமான்னு சொல்லலை. ஒரு பெரிய பேரிடர், தயவு செய்து அமைதியாக இருங்க, எந்த தலைவரும் தன் தொண்டன் விரும்புவதை விரும்ப மாட்டான் என்று அமைதிப்படுத்தினார். இன்றைக்கி அதைத்தான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்களை அன்றைக்கே லாக் செஞ்சுருக்கணும். அன்றைக்கி நீங்கள் விட்டீங்க, நீங்கள் இறக்கப்பட்டீங்க, நீங்கள் இல்லைன்னு நீங்கள் மனசாட்சிப்படி நின்றீங்க. ஆனால் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கொலைப்படையப்படுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புலிவாரி தூட்டுகிறார். அந்த நடிகரை கைது செய்து போல் இந்த நடிகரை கைது செய்திருக்க வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாங்கன்னா, இந்த குரல் எங்கள் குரலாக அன்றைக்கி இருந்தது. அன்னைக்கு எங்கள் தலைவர் முதலமைச்சர் எங்கள் இடத்திலும், எங்கள் கட்சியுடைய தலைவர் எங்கள் முறையிலும், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பான எங்கள் முறையிலும் சொன்ன பொறுப்பான பதில் என்னவென்றால், எந்த தொண்டன் சாவதையும் எந்த தலைவர் விரும்ப மாட்டாங்க, தயவு செய்து அமைதியாக இருங்க. 10 நாள் 20 நாள் கழித்து வீடியோ போட்டு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தன்னுடைய துக்கம் தொண்டை அடைக்குது என்று சொல்லி பின்னால் வீடியோ போட்ட பின்பு ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் செஞ்சார். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் சொன்னோடனே அந்த பொலிட்டிக்கல் சார்ஜ் வருகிற போது சட்டமன்றத்தில் நம்ம இந்த 15 நாள் பேனிக்கு முடிஞ்சு 16 நாள் பேசுகிற போது எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். உடனடியாக சட்டமன்றம் கூட்டப்படல. அடுத்து வந்து கூட்டத்தொடரில் கேள்வி வருகிற போது காவல்துறை அறிக்கையின்படி தாமதம் தான் முக்கியமான காரணம் என்கிறார்கள். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு தாமதமாக வந்தது காரணம் என்று, அதையும் அவர் மேலே அதுக்காக நான் கைது பண்ணு சொல்ல, நீங்கள் சுப்ரீம் கோர்ட் எங்களை பார்த்து இப்போ கேட்டுச்சுப்ப திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட எஃப்ஐஆரில் ஈவன் தோ நாட் அக்யூஸ் எந்த இடத்துலையும் எஃப்ஐஆரில் விஜய் அவர்களை குற்றவாளியை கூட சேர்க்கப்படல. எப்படி நீங்கள் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கேள்வியை நல்லா புரியணும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் பழிவாங்க வேண்டும் என்றால், இன்றைக்கி இவர் சொல்கிற இந்த இதழில் அந்த இறந்து கிடந்தவர்களுடைய மரணத்தில் அரசியலை தேட வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆசைப்பட்டிருந்தால், அதில் A1 என்கிற இடத்தில் மதியழகன் என்கிற பெயருக்கு பதிலாக ஜோசப் விஜய் என்கிற பெயர் இருந்திருக்கும். ஆதவர்ஜனா என்கிற பெயருக்கு பதிலாக ஜோசப் விஜய் என்கிற பெயர் இருந்திருக்கும். ஆனந்த் என்கிற பெயர் ஜோசப் விஜய் இருந்திருக்கும். நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு பழிவாங்க உணர்ச்சி இல்லை. அது ஒரு பேரிடு, ஆமாம், அப்படி தான் கடந்து போனோம். அதை மிக கவனமாக கடந்தோம். ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புழுதி வாரி வீசுகிற போது நாங்கள் இதை டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் நடந்தது, எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்தார், ஏன் அங்கேருந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கல, ஏன் அங்கேருந்து உங்களுக்கு உரிய அறிவிப்பு கொடுக்கல, ஏன் அங்கேருந்து வந்தவங்களுக்கு இன்னும் என்ன காக்க வச்சிங்க. அப்போ இந்த தாமதம் தான்
இந்த நிகழ்வுக்கு காரணம். இது பொதுவான குற்றச்சாட்டு. அந்த தாமதத்தை இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி அன்றைய காவல்துறை சொல்லிச்சு. அன்றைய காவல்துறை தலைவராக இருந்த மரியாதைக்குரிய டேவிட் ஆசுவாதம் நினைக்கிறேன், அவருடைய பேட்டியை கூட வரும்போது நான் பார்க்க முடியுது. அவர் சொல்கிறாரு, இந்த விபத்து நடப்பு இடத்துக்கு முன்னாடி நான் நிப்பாட்டுன்னு சொன்னேன், கேட்டுக்கிட்டோம், கேட்கல. இன்றைக்கி மரியாதைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அங்கே வேலை செஞ்ச எல்லா காவல்துறையையும் பனிஷ்மெண்ட்னு சொல்லாமல் கேட்குறாருல. இன்னைக்கு வந்து அந்த மக்கள் சந்திப்பில் வந்துட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு. காவல்துறை நினைத்திருந்தால் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அப்பவே இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு இருந்தது. ஆனா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிங்கிற மாதிரி எங்களை கொண்டு வந்து உள்ள சேர்த்து விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருல்ல. இந்த குற்றச்சாட்டு மிகவும் அற்பமான குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் அவர் பேச விடலைன்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எங்கள் அண்ணன் பேச என்ன நடக்குது தெரியுமான்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக எங்கள் மேலே புழுதிவாரி ஏசி அந்த அரசு மீது எங்களை பேச விட மாட்டீங்களான்னு தொடர்ச்சியாக ஒரு அலிகேட் பண்ணி, அப்படி ஒருவேளை கரூர் நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? இன்றைக்கி பெரிய மரணம் நடந்துருச்சு. பெரிய ஒரு நீங்களும் நானும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்களும் நினைக்காத ஒரு மரணம் நடந்துருச்சு. ஆனால் மரணத்துக்கு முன் என்னவாக இருந்துச்சு? எங்களை பேச விடாது. நாங்கள் காவல்துறை எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் காசு பண்ணுது. அப்போ கூட்டம் நெருங்க இத்தனை மீட்டருக்கு முன்னாடி பேசுன்னு கேட்குது. கேட்டது உண்மையா இல்லையா? இதெல்லாம் ட்ரையலில் பார்க்கலாம். அப்போ ஏங்க இன்னைக்கு பேசுகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் கேஸ்? சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் விஜய் போகக்கூடாதுன்றல. மரியாதைக்குரிய இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய தடித்த வார்த்தைகள், அவர் பேசிய பொலிட்டிசைஸ் வார்த்தைகள், அப்போ தான் நீ திமுக கேட்குது. இது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இது குறித்து ஒரு கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. பேச்சுக்கான பொறுப்பு தான் உச்சநீதிமன்றம் போகிறோம். உச்சநீதிமன்றம் போகிற போது இடையில் இன்னொரு செய்தி வருது. அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதாக. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அரசு வேலைக்கு எதிரானவர்கள் இல்லை. ப்ராசன் காஸ் லா என்ன சொல்லுதோ அதை பார்ப்போம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய அந்த தாய் தந்தையினரோ இல்லை அப்பா அம்மாவை இழந்தவங்களோ விக்டிமா பாதிக்கப்பட்டவங்க சாட்சிதாரராக இருக்கிற போது நாளை இது வழக்கின் விசாரணையை பாதிக்கும். ஒன்று, போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற அக்யூசேஷன். ரெண்டாவது, போய் நாங்கள் அரசு வேலை கொடுக்க போகிறோங்கிற சாட்சிகளை கலைத்து விடக்கூடாது. என்னதான் திமுக இப்போது விஜய் அவர்கள் போகிறாங்க. எல்லார் கூடயுமே வந்து அவங்க குடும்பத்தினர் இருந்திருப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவங்க வந்து சாட்சியாளர்களாக எப்படி மாறுவாங்க? அங்கேயே நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல. மிக முக்கியமானது, சாட்சியாளராக மாற்றலாம், ஏன் மாற்றக்கூடாது? ஒரு பையன் இருந்தானா அந்த பையனை கூட்டிட்டு போனது யார்? எத்தனை மணிக்கு போனீங்க? 2 மணிக்கு போனீங்களா? 3 மணிக்கு போனீங்களா? எத்தனை மணிக்கு விஜய் அவர்கள் வந்தாங்க? எத்தனை மணிக்கு வருவதாக சொல்லப்பட்டது? ஏன் சாட்சியாக மாற்ற முடியாதா? இதான இயல்பு. இப்போ அது அப்படி விசாரணை இருக்கிற போது அதை நீங்கள் இது ஒரு லஞ்சத்துக்கு நிகரானதாயிரும், தவறான முன்னுதாரணமாயிரும். அதுக்கு எதுவும் தவறு இல்லையே. நாங்கள் விஜய் அவர்கள் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்கே வேணாலும் போய் வரட்டும். ஆனால் அதற்கு முன்பு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய குற்றச்சாட்டை தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? நீங்கள் வந்து அவர் போகலாம், நீங்கள் இப்போ ப்ரே எடுக்குது. எஸ், அது போய் நீங்கள் உங்கள் மனுவை போய் சிபிஐயில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வேறு 2 அமைப்புகள் வந்து இந்த கர்ணவேலை தொடர்பாக வந்து ஒரு உத்தரவிடும் போது நீதிமன்றம் அரசு கொடுக்கலாம். ஆனால் அதில் நாங்கள் செகண்ட் பாயிண்ட் வைக்கிறோம். இது வழக்கின் விசாரணையை பொறுத்து இருக்குது. இந்த வேலை தற்காலிக வேலையாக இருக்குன்னு. இப்போ இவ்வளவு போராட வேண்டியிருக்கீங்க. நாங்கள் இதை தான் சொல்கிறோம். நாங்கள் யாரும் மீதும் கொலைப்படி வைக்கலை, உங்களை மாதிரி கீழ்த்தரமான அரசியல் செய்யலை. நீங்கள் செஞ்சீங்க, அதற்கு நாங்கள் நீதிமன்றத்தில் விடுதலை போகிறோம். அவ்வளோதான். திரு ஃபெலிக்ஸ் சார், இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இங்கே தொடர்ந்து பொதுவெளியில் வந்து கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம்னு வந்து விமர்சனத்தை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். நாங்கள் போகிறப்ப தான் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சது, கவர்மெண்ட்டில் வந்து அரசு வேலை கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால அதையும் சேர்த்து நாங்கள் வந்து ஃபைல் பண்ணி நாங்கள் கேட்குறோம். அதை வந்து திமுக ஃபைல் பண்ணல, திமுக கேட்குறேன். நாங்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு அப்போ பிரேமா பேசியா இருக்கும்போது இது வந்து உள்நோக்கம் கொண்டதுன்னு போகிறோம். அவ்வளோதான். இதுக்காக தான் போனோம், இது நாங்கள் அரசியல் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அரசியல் பண்ணாங்களோ இல்லையோ, கொலை பண்ணாங்க. அது எப்படி சொல்ல வரேன் எதுக்குன்னா, முதல்வர் இன்னைக்கு பேசினதுலேருந்து நான் வந்து தொடர்ச்சியாக 2-3 ஆதாரங்கள் நான் சொல்கிறேன். 27 சம்பவம் நடந்தது இல்லையா? 26ஆம் தேதி தினமலரில் கரூர் மாநாடு சம்திங் லைக்ல டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. அதுலேயே ஒரு சந்தேகத்தை தினமலரில் கலப்பியிருப்பாங்க. எப்படின்னா, சம்திங் ஏதோ நடக்க போகுது,
இதர் இங்கேருந்து வர்றவங்களை தடுக்க போகிறாங்க, இல்லைனா ரோட்டில் குழி வெட்ட போகிறாங்க, சம்திங் ஏதோ ஒன்று வந்து ஒரு 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 அசம்பாவிதத்துக்கு திமுக திட்டமிடுதுன்றது செய்தி அதுக்கு முன்பே கசிய ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போயும் சொல்கிறேன், டைட்டிலோட சொல்கிறேன். தினமலரில் 26ஆம் தேதி டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ், டேக் டைவர்ஷன் அண்ட் கரூர் இப்படி போட்டாலே அந்த ஆர்டிக்கிளோட இது வந்துடும். நம்பர் 1. நம்பர் 2, இவ்வளோ மக்கள் திரள் இருந்தது. திருச்சியில் இருந்தது, அரியலூரில் பெரம்பலூரில் இருந்தது, நாகப்பட்டினத்தில் இருந்தது, திருவாரூரில் இருந்தது, நாமக்கல்ல இருந்தது. இங்கே எல்லாமே நடக்காதது ஏன் கரூரில் நடக்குது? இப்போ கரூரில் நடக்கிறதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? ஏன் காவல்துறைக்கு இன்றைக்கி முதல்வர் பேசும்போது காவல்துறையை நம்பி எங்களை கொண்டு வந்து இங்கே இட்ஸ் அ ட்ராப். காவல்துறையை வைத்து இவங்க நடத்திய ட்ராப் அது. அந்த இருங்க நான் முடிச்சிடறேன். அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. ரெண்டாவது, இந்த சம்பவமே ரொம்ப முன்னுக்கு பின் முரணான எக்கச்சக்கமான தகவல்கள் நம்மளே பார்க்கலாங்க. இப்போது தோழர் சொன்ன மாதிரி டேவிட் ஆசீர்வாதம் யார்? ஒரு சாதாரண அதிகாரி கிடையாது. தமிழ்நாட்டின் உச்சபட்ச காவல்துறை அதிகாரியில் அவர் ஒருத்தர். அவர் சொல்லும்போது எத்தனை ஆயிரம் பேர் வந்ததாக சொல்கிறாங்க, எத்தனை காவல்துறை பணியாற்றுறதுக்கு பணியில் அமர்த்தப்பட்டதாக சொல்கிறாரு. 500 பேர் போட்டிருந்தாங்க, 15,000 பேர் இருந்தாங்க, சம்திங் 20 பேருக்கு ஒருத்தர் அப்படின்ற முரண்பாடுகள் இருந்தது. இருங்க நான் சொல்கிறது காவல்துறையில், காவல்துறை நம்பரில். அப்போ அதே மாதிரி டிஜிபி அப்போ இந்த வெங்கட்ராமன் என்ன சொல்கிறாரு, அவருடைய வெர்ஷனும் தப்பாது. இதுக்கு கோரலேட் ஆகலை. அமுதா ஏஎஸ் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அசம்பிளியில் சிஎம் ஒரு நம்பர் கொடுக்குறாரு. உண்மை ஒன்றா தானங்க இருக்க முடியும். எப்படி ஒருத்தருக்கும் தனித்தனியான இப்போ 606 பேர் முதலமைச்சர் அவையில் சொல்கிறாரு, ரெண்டாவது அங்கே போகும்போது 500 பேருன்றாங்க. எது உண்மை? ஸோ அதுலேயும் ஒரு முன்னுக்கு பின் முரணான இருக்குது. ரெண்டாவது, தாமதம்ன்றாங்க, அது பச்சை பொய். எந்த அடிப்படையில் தாமதம்ன்றாங்க? ஒரு அதிகாரி, ஒரு டிஜிபியோ ஒரு ஏடிஜிபியோ ஒரு முதல்வரோ எந்த ஆவணத்தை வச்சு நீங்கள் கணக்கு போடணும்? எந்த ஆவணத்தை வச்சு கணக்கு போடணும்னா, முதல்வர் அன்னைக்கு அந்த இடத்துக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வருவதற்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறார். 3 மணிலேருந்து மதியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரையும் பர்மிஷன். அவர் போனது அங்கே வந்து 7 மணி. அப்போ 7 மணிக்கு அங்கே போனது எப்படி தாமதமாயிரும்? ரெண்டாவது, இப்போ தாமதம்னு இவங்க சொல்கிறது இன்றைக்கும் தாவேகா பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இங்கு ஒரு 10 பேர், நான் சொல்கிற 10 பேர் புகைப்படத்தோட நீங்கள் மட்டும் இங்கே வந்துடணும் அப்படின்னு ஒரு ட்வீட் இருக்குது. நீங்கள் மாமா இந்த நிர்வாகிகள் மட்டும் இங்கே வரணும்னு ஒரு ட்வீட் இன்றைக்கி இருக்குது. அந்த ஒரு ட்விட்டரை வச்சுட்டு இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது, சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது இப்படின்ற வார்த்தையை முதல்வரே பதிவிடுறாரு. எனக்கு நான் பேசி முடிச்சேன், நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கிராஸ் பண்ணுங்கள். அப்போது இதில் இப்போ காவல்துறை கொடுத்த லெட்டரை உங்களுக்கு கணக்கு தெரியலையா? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் பர்மிஷனு? அதே மாதிரி 29ஆம் தேதி காலையில், ஐ திங்க் சண்டேன்னு நினைக்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஃபஸ்ட் பேஜை எடுத்து பாருங்கள். தே ஹவ் கிவன் லைவ் கவரேஜ். அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம், எப்பெல்லாம் செந்தில் பாலாஜின்ற பெயரை இன்றைய முதல்வர் பயன்படுத்துகிறாரோ அப்போல்லாம் செருப்பு தூக்கி அடித்தாங்க. எப்போல்லாம் அந்த பாட்டு 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடினாரோ அப்போ தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது அன்னைக்கே. இது வந்து இதில் கான்ஸ்பிரசி இருக்குது, 10 பேர் டெவலப் பின்னாடி இருந்தாங்க, 5000 பேர் உள்ளே வந்தாங்க. இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் வருவதற்கு முன்பு இமீடியட் நைட்டு 10 மணிக்கு விஷயம் பெருசாகுது. அடுத்த நாள் காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவ்வளோ இன் டீட்டெயிலாக ரிப்போர்ட்டு இதாக இருக்குது. அங்கேருந்து களத்திலேருந்து பண்ண நிருபர்கள். ரெண்டாவது, அன்னைக்கு கரூர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 80 to 90% டாக்டர்ஸ் வர் அவைலபிள். எப்படி வந்தாங்க? யாருமே சம்பன் பண்ணலையே. எந்த அடிப்படையில் அவங்க வேலைக்கு வந்தாங்க? அதுவும் சண்டே அன்னைக்கு, சாட்டர்டே நைட்டு. எப்படி 90% அட்டண்டன்ஸ் எப்படிங்க நைட்டு இருந்தது? ரெண்டாவது, இத்தனை பாடிஸை எப்படி இவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியும்? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து ஏஐயில் ஒரு நண்பர், ஒரு வழக்கறிஞர், அவரும் இதில் ஒரு கேஸுக்கு கரூரில் ஆஜராகி வாதாடுகிறார். அவர் ஏஐயில் போட்டு ஒப்பிடும்போது அதிலே எக்கச்சக்கமான ஒரு டாக்டர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 3 பேரை அட்டாப்சி பண்ண மாதிரி வருது. ஸோ இது தொடக்கத்திலேருந்து எண்டு வரையும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. அதனால தான் கரூர்னாலே இவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்க. கரூருக்கு போயிடக்கூடாது, எங்கேயாவது பேசிடப்படுறாரு, ஏதாவது பேசிடப்படுறாங்க, அவசரப்பட்டு அவங்க தான் நீங்கள் கரூரில் போய் நேரில் பார்க்கலங்கிற விமர்சனத்தை முதல்ல வச்சது. இப்போ திருப்பியும் வந்துட்டு நீங்கள் கரூரில் வந்து ஜெயிச்சோன்னே அங்கே தானே போயிருக்கிறோங்கிற விமர்சனத்தையும் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார், காவல்துறை வந்து ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இல்ல இந்த இடத்துல இருந்து பேசுங்க, அந்த கரெக்டான ஏன் அப்புறம் ஏன் முதல்வர் வந்து நன்றி தெரிவிக்கிறாரு அதே கூட்டத்தில்?
இவ்வளவு நாள் இல்லாம காவல் இப்ப பஸ் வந்து இந்த இடத்துல நிறுத்தி பேசிக்கலாம்னு சொன்னாங்கங்கறதே இங்கே இல்ல இப்பயுமே அது போயிட்டு இருக்கு. ஒருவேளை இருங்க, மரியாதைக்குரிய தோழர் சொன்ன மாதிரி இந்த தோழர் படித்த தினமலர் பத்திரிகையை அன்றைய அவர்களுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் படித்திருந்தால் காவல்துறை நன்றி சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு நான் என்ன பேசி முடிக்கல. யூகம் கிடையாது. இல்ல யூகம் கிடையாது. இது கண் நேரில் பார்த்த சாட்சிகள். தினமலர் டேக் டைவர்ஷன் சொன்னீங்கன்னா இத உங்களுக்கு இருக்கிற இந்த அறிவு, உங்களுக்கு இருக்கிற இந்த புலனாய்வு திறமையை தயவு செய்து உங்க தலைவரிடம் காமித்து ஐயா 26 போட்டாங்க காவல்துறை சண்டே அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததே அதை என்ன சொல்லுவீங்க? அதை என்ன சொல்லுங்க? என்னுடைய எப்படி நீங்க பார்த்தாலும் இவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, முதல்வர் காட்டிய பதட்டம், அன்பில் மகேஷ் காட்டிய பதட்டம், செந்தில் பாலாஜி காட்டிய பதட்டம், இன்னைக்கு முதல்வர் சொன்ன இது நடந்தா இது பண்ணுங்க, இது நடந்தா இது பண்ணுங்கன்னு சொன்னது எல்லாமே இது திட்டமிட்ட சதி. நம்ம கேட்கலாம், சுலைமான் சார் கிட்ட கேட்கலாம். இல்ல கரூர்னாலே திமுகவுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டு விடுது, கரூர் பத்தி பேசினாலே ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுது, இது சதிதான், அது திமுகவின் சதிதான் அவங்க சைடுல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரூர்ங்கிறது அரசியல் ஆக்கியது யார்? அதுதான் கேள்வி. நீங்க சொல்லுங்களேன். நம்ம 10 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதம் 27 நடந்தது. கரூரை அரசியலாக்கியது யார்? மக்கள் அதாவது அரசியல் கட்சிகள் எல்லாமே இதை பத்தி பேசுறாங்க. யார் அரசியலாக்கியது? அது ஒரு அசம்பாவிதம். நோ, அது ஒரு அசம்பாவிதம். அங்க ஒரு இறப்பு நடந்து விட்டது. இது அங்க வந்து போன ஒரு ஆள் பேசினாரு. இப்ப நீங்க அசம்பாவிதம்னு சொல்றீங்க. இப்ப திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்பொழுது முதல் குற்றவாளியா திரு விஜய் அவர்களை தான் சேர்த்திருக்கணும்னு சொல்றாரு. அங்கதான் வரேன். அசம்பாவிதம் நடந்து விட்டது. அது என்ன? அதுவுமே கொலை குற்றவாளியா சேர்க்க சொல்லல. இல்ல புரியுது. விபத்துக்கான முதல் குற்றவாளி சேர்த்திருக்கணும். இல்ல, ஒரு பஸ் ஓட்டிட்டு போனாக்கா டிரைவர் வந்து ஓட்டு போகும்போது பஸ் இடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி, பின்னாடி உட்காந்து பேசஞ்சர் கிடையாது. பேசிக் எத்திக்ஸ் இது. அப்போ ஒருத்தர் பஸ் மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, அவர் கண்ணு முன்னாடியே பாடிஸ் எடுத்துட்டு போறாங்க, திடீர்னு ஒரு குரல் we have to evacuateன்னு சொல்றாங்க. இறங்குகிறார். அப்போ அவருக்கு என்ன நடந்தது தெரிந்து விட்டது. there was something brutally wrong. அப்படிதானே? கரெக்ட்டுங்களா இல்லைங்க? Yes, it is. Yes, it is. But it was human made. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வரேன். புரிஞ்சிருக்காங்கங்கறத சொல்ல வரேன். But it is a man made-ங்க. Yes, இது brutally wrong. ஒரு லீடர் வந்து வேகமா பஸ்ல இருந்து கீழே இறங்குறாரு. If you were a leader, சுத்தி இருக்கிறது உங்க கேடர்ஸ், சுத்தி இருக்கிறது உங்க ரசிகர்கள், உங்களை பார்க்க வந்த கூட்டம், உங்களை ஆராதிச்ச கூட்டம், உங்களுக்காக 7 to 9 hours நின்ன கூட்டம். moral question. This is a moral question for me as a doctor. அந்த பஸ் அங்க இருந்து எடுக்க விட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க நகர்ந்துடுவீங்களா? You have seen a body taking on front of ரெண்டு விஷயம் நம்ம பேசலாம். ஒன்னு வந்து நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல எமோஷனலா இந்த முடிவை நம்ம எடுப்போம். இல்ல எமோஷனலா நம்மள சுத்தி வந்து இப்படி நடக்கும் பொழுது ஒரு முடிவு எடுப்போம். இல்ல எமோஷனலா இது moral. நான் சொல்றது நீங்க சொல்றது கரெக்ட். இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இருக்குறதுனால இன்னும் பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு அங்க இருந்து கிளம்பறது இருக்குல்ல. இன்னொரு இதுக்கு போறேங்க. இன்னைக்கு சொன்னாருங்க மாண்புமிகு சிஎம் என்ன சொன்னாருன்னா, என் முகத்தை பார்த்து டிவியில் முத்தம் கொடுத்த குழந்தை, மேகசினில் என் முகத்தை பார்த்து முத்தம் கொடுத்த குழந்தை, இதெல்லாம் நான் இழந்துட்டேன்னு சொன்னார்ல. அந்த குழந்தை இறக்கும் போது நீங்கள் ஏன் போனீங்க அங்கேருந்து சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? தார்மீக கேள்வி தானே இது, கொஸ்டினா இல்லையா? அதாவது மாரலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாதர் ஓடிடலாங்க, ஒரு மதர் ஓடிடலாம், உடன்பிறப்பு கூட ஓடிடலாம், கூட பிறந்தவங்க கூட ஓடிடலாம், தலைவன் ஓட மாட்டான். தட் இஸ் கால்ட் அ லீடர். அந்த லீடர் அங்கேருந்து நகர்ந்துருக்க மாட்டார். நீங்கள் யாருன்னு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரெண்டாவது, கூட்டம் இது பண்ணும்போது போலீஸ் வந்து அங்கே சொல்லலைன்னு சொன்னாங்க. ஃபெலிக்ஸ் சொன்னார், இல்லை வேண்டாம், எவ்வளவு பெரிய அபத்தம். நீங்களும் சொன்னீங்க போலீஸ் முன்னாடி நிப்பாட்டினாங்க, 3 kilometers முன்னாடி நிப்பாட்டினாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க, தட் இஸ் நாட் அப்ரோச்சபிள், த க்ரௌட் இஸ் ஹியூஜ், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அங்கேருந்து நகர்ந்தாங்க, 500 மீட்டர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்கிறார் மேடையில் யார், நம்ம சிஎம் சார், நான் நம்பினேன், யாரை, காவல்துறை நான் நம்பினேன், என்னை நம்ப வச்சாங்க, நம்பி நான் போனேன். நீங்கள் ஏன் சார் நம்புறீங்க ஸ்டாலின் சார் காவல்துறையை? Who are you to believe? நான் கேட்க, ஆமா மேடையில போய் நீங்க சொன்னீங்கல்ல, நன்றி சொன்னீங்கல்ல அந்த காவல்துறைக்கு, நம்பி தான் நம்ப கூடாது, நம்பாம இருந்தது தப்பான்னு கேக்குறீங்க. இல்லங்க, நான் கேக்குறேன், நீங்க சொல்ற அக்யூசேஷன் மொத்த ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்ல. பாயிண்ட் நம்பர் 2, அப்படியே நீங்க போனீங்க,
நீங்க போயிட்டு ஸ்டேஜ் மேல ஏறி இல்ல அந்த கேள்வி இங்க வந்து என்ன எனக்கு இன்னொரு கேள்வி உண்டாக்குங்கிறதுனால தான் நான் வந்து குறிப்பிடுறேன். நம்ப கூடாதுங்கிறீங்களா? நம்ப கூடாது இல்லைங்க. விஜய் எப்படி அவ்வளவு தீர்க்கமா நம்பினார்? சரி, நான் இன்னொரு அந்த இது நம்பினது தவறு. அப்ப இன்னொரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन நான் அப்படிதான் கேக்குறேன். நம்பினது தவறான்னு கேக்குறேன். ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन வைக்கிறேன். அதுக்கு நம்பினாரா? இல்ல நான் அந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட் கேள்வி. நம்பினது தவறுங்கறீங்களா? அவரோட தவறுங்க அது. எப்படிங்க? இப்போ ஆமாங்க. நம்மள ஒரு காவல்துறை வழிநடத்தி கூட்டிட்டு இல்ல நான் ஒன்னு சொல்றேன் இல்லையா, இவ்வளவு தூரம் இன்னைக்கு அக்யூஸ் அப்ப பண்றாங்க. நீங்க வந்து அப்ப ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்ட வந்துட்டு நீங்க குறை சொல்றீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க அப்படி போறீங்க. இவ்வளவு தூரம் இன்னைக்கு இப்படி தானே இது அர்த்தம் புரிந்து கொள்ளப்படும். இவ்வளவு தூரம் இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறவர் அன்னைக்கு மேடையில ஏறி நன்றி சொன்னாரா? நன்றி சொன்னாருங்களா? சரி, பிரச்சனை வந்துருச்சா? அங்க கண் கூட பார்க்குறாரா? இவாக்குவேட் ஆகுறாரா? என்ன பண்ணிருக்கணும்? அங்கே அந்த ஸ்பாட்டில் நின்று காவல்துறையை நான் நம்பினது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுவும் வேண்டாங்க, அதுவும் வேண்டாம். இவங்களுடைய கட்சியை சேர்ந்த மதியழகனுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? கழுத்தை நெரிச்சாங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடித்தாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க. இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் இன்னும் வீடியோஸ் இருக்கா இல்லையா? அந்த வண்டியை சுற்றி 62 ட்ரோன்ஸ் இருந்துச்சா இல்லையா? அந்த வண்டியை சுற்றி இருக்கிற சிசிடிவி இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு உண்மையில் இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு இதில் டிஸ்பிளே போட்டு எல்லாம் காமிச்சிருக்கலாம். இதை பாருங்க, சிசிடிவி நான் வச்சிருக்க ஆதாரம். இப்படி தான் பண்ணாங்க போலீஸ், இப்படி தான் அடிச்சாங்க, இப்படி தான் குத்துனாங்க, இப்படி தான் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, காமிச்சிருக்கலாமா? ஆன் ஸ்பாட். இன்னைக்கு சிஎம்மா போறாருங்க. அப்படி பண்ணலாமா? பண்ணலாமே. சிஎம் இல்லையா அவரு? எப்படி பண்ண இன்னைக்கு ஒரு சிஎம் அவரு. என்னங்க சொல்றீங்க பண்ண கூடாதுன்னு? அப்ப இருங்க, அப்ப சிஎம் வந்து பொய் பொருளை சொல்லலாம் ஸ்டேஜ்ல, உண்மையை காமிக்க கூடாதா? சிஎம் உட்காந்து பொய் பொருளை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல உண்மையை காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, பெர்மிஷன் டைம் தாமதம் எப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு. பெர்மிஷன் டைம் ராத்திரி 3 மணி வரை இருந்தாலும் நீங்க உங்க கேடர்ஸ் கிட்டையும் உங்களோட நிர்வாகிகள் கிட்டையும் வர சொன்ன டைம் என்ன? நிர்வாகி நான் இப்பவே சொல்றேன் 10 பேருக்கு மட்டும். அதுல ரொம்ப வர தெளிவா சொன்ன டைம் என்ன? 10 பேருக்கு வர சொன்ன மட்டும் டைம் என்ன? அந்த ட்வீட்ல 12 மணி வர சொல்ல இல்ல, டைம் இல்ல, 12 இதை மணி. எடுத்து போய் சிஎம் போய் சரி, சொல்லலாமா? இருங்க சார், ஒரு நிமிஷம் இல்ல, இருங்க. இதை போய் போய் சொல்லலாமா? வர சொன்ன டைம் நான் வர சொன்ன மறுபடியும் டைம் நான் 12 மணி. correct ஆ அந்த சொல்றேன். ட்வீட் இவரோட ட்வீட் இன்னும் இருக்கு. போலீஸ் சரி, permission time இல்லங்க, பேசணும். இல்ல நான் ஹானஸ்டா கேக்குறேன். 12 மணி அங்க நீங்க 12 மணி இல்லைங்க. நீங்க நாகப்பட்டினம் திருவாரூர் முடிக்கும் போதே இங்க இன்ஃபர்மேஷன் வருது, கிரவுட் வருதுன்னு. நீங்க என்ன பண்றீங்க? அப்போ என்ன பண்றீங்களா? நீங்களே ஏன்னா நீங்களே கேன்சல் பண்ணிருக்கலாங்க. இவங்க ரிப்போர்ட் அப்போ உங்க கட்சிக்கு ரிப்போர்ட்டே பண்ணல. இன்னைக்கு நான் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், 90% டாக்டர்ஸ் எப்படி அவைலபிள் கேட்டார். எனக்கு தெரியும், நான் ஒரு டாக்டர், நான் ஐ எம் ப்ராக்டிசிங் டாக்டர். இங்கே இருந்து கிருத்திகா மேடம்க்கு தெரிஞ்ச ஒரு இடம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு எமர்ஜென்சி இப்போ சொன்னீங்கன்னா நான் எழுந்து ஓடிடுவேன். டிபேட் கூட பார்க்க மாட்டேன். அன்சம்மன்ட். இருங்க ஒரு நிமிஷம். அன்சம்மன்ட். ஆமா, நான் அன்சம்மன்ட். கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம். நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். அங்க சேலம்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அன்னைக்கு. திஸ் வாஸ் பீன் ரெக்கார்டட். இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். சேலம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இல்ல இது வந்து இல்ல மேடம், இல்ல சொல்லிட்டாங்க. என்ன முடிக்க விட மாட்டீங்க. சரி, சொல்லுங்க. ஏன்னா அங்க இருந்த டாக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தேர் வேர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டிட் அட்டாப்சி இன் கரூர். பெயின்ஃபுல்லாக சொல்கிறேன் அதை நான். சேலமில் கான்ஃபரன்ஸ் முடிச்சு 150 பேர் இருந்த இடத்துல இவ்வளவு பேரை இம்மிடியேட் ரெப்பீட் பண்ணி போக சொல்றாங்க. வித்தின் 1 hour அங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த சம்மன் இஸ் யூஸ் சம்மன் டிஸ்ட்ரிக்ட்லாம் பேரிடருக்கு பொருந்தாது. இல்ல சார், யாராவது அவசரகால பேரிடர் யார் சொன்னா? அவசரகால அழைப்புகள் இல்ல, யார் சொன்னா? இப்ப அதுல 41 பேரையும் மேடம், காலையில அதிகாலைக்குள்ளார போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய கட்டாயம் அங்கதான் வரேன். நீங்க சொன்னீங்க நைட்டுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அபத்தம், தப்பு, பொய். ஏன்னா 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. ராத்திரி மாண்பு முதல்வர்கள் அங்கே போன பிறகு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து சரி ஓகே போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொன்ன பிறகு அடுத்த நாள் மதியானம் 12 மணிக்கு ஜெயா நியூஸில் லைவ் வருது. அங்கே இருக்கிற இவங்க அவங்க சொந்தக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு. எத்தனை மணிக்கு? 28ஆம் தேதி 12 மணிக்கு. காலையில வந்து மாலை போட்டது யாரு? அதுதாங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 41 சொன்னார் இல்லையா, ஒரே டாக்டர் 3 பேர், ஒரே டாக்டர் 5 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். பிகாஸ் அட்டாப்சி இஸ் ஸ்கில். ஒரே டாக்டர் 5 பேர் 5 பாடிஸ் நைட் வச்சுக்கிறோம். he can சார், அங்க do டேபிள் எத்தனை இருந்தது? he can போஸ்ட்மார்ட்டம் டேபிள் எத்தனை இருந்தது? சார் it's a medical college சார். எத்தனை சார்? That's a medical college சார். Answer me, how many? You can bring numerous number of tables from நீங்க சொல்றது தப்பு. அதாவது இல்ல அட்டாப்சி பண்ணது பத்தி சொன்னாங்க. இது தொடர்ச்சியா பண்றாங்க டிவிக்கு. that has been proven record. நீங்க அடுத்த நாள் 12 மணிக்கு ஜெயா டிவியில பெரிய, ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய ஃபிளாஷா போட்டாங்க. அட்டாப்சியே பண்ணல. இன்னொன்னு லாஸ்டா முதல்வர் அன்பில் மகேஷ் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் பதட்டப்பட்டு ஏன் வந்தாங்கன்னு சொன்னாங்க.
ஆக்சுவலாக அப்படி தான் வரணும். பிகாஸ் தட்ஸ் அ டிசாஸ்டர். அப்படி தான் வரணும். அப்படி வராமல் இருந்தால் தான், முதல்வர் நைட்டு 12 மணிக்கு போகாமல் இருந்தால் தான் அது அலட்சியமோ இதுவும். அதாவது ஓடு 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 ஓடுன்னு ஓடினார் பார்த்தீங்களா அன்னைக்கு ஒருத்தர் அங்கேருந்து வேகமாக இங்கே சென்னைக்கு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க ஸ்டாலின் சார் கேட்டிருக்கீங்க. என்னன்னா கரூர் என்னன்னா நான் சொல்றேன், மீண்டும் சொல்றாங்க, கரூருக்கு விஜய் சார் இன்னைக்கு சிஎம் சார் மேடையில் சொல்றாரு என்ன கரூருக்கு வர விடல. ஒரு நிமிஷம் இல்ல நான் என்னோட கேள்வியை முடிச்சிரேன். இல்லங்க, அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. கரூருக்கு போனாங்கங்கிறது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்படிதான் போகணும், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலன்னு கேட்பாங்க. போனாருங்க, என்ன வசதியா பறந்துட்டீங்க. எல்லா லோக்கல் மினிஸ்டரும் இன்சார்ஜ் நிகழ்ச்சி நடத்துற மதியழகனும் நிகழ்ச்சி நடத்துற தாவேக்காங்க கட்சி இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இல்ல எப்பவும் இருக்க போறல. அந்த கட்சி பொறுப்பாளர் ஒருத்தர் ஹாஸ்பிடல் வரல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிங்க. எங்க மினிஸ்டர் கள்ளக்குறிச்சியில எங்க பொறுப்பு ஒரே பாயிண்ட் தான். கரூருக்கு என்ன வரவிடலன்னு இன்னைக்கு சொல்றாரு. என்ன வரவிட மாட்டாங்க இன்னைக்கு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் போட்டாங்க, அஃபிடவிட்ல என்ன இருந்தது, பேரா 13 and 16 என்ன இருந்துச்சு, இவர் அங்க வரவிடாம யார் பேசுனது, அதான் சொல்றாருல்ல, இவங்க ரத்தத்துல லஞ்சம் இருக்கு, இவர் ரத்தம் ஃபுல்லா பொய் இருக்கு மேடம். பொய்யா பேசிக்கிட்டு இன்னைக்கும் மேடை ஏறினா பொய். இதை திரும்ப சொல்லி ஞாபகம் வச்சுங்க, யுவர் விக்டிம் கார்டு won't last more. People will rip your face off. சீக்கிரம் பேசலாம், அவங்க கிட்ட பேசலாம். அதாவது தாவேக்கா தரப்பு சொல்றது எல்லா குற்றச்சாட்டும் ஆதாரமற்றவை. இன்னும் சொல்ல போனா பொய் குற்றச்சாட்டு இன்னும் ஒருபடி மேல போய் ரத்தத்திலேயே பொய் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சார் டாக்டர் சார் சொல்லும் பொழுது டிவிகே உடைய தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் இன்னைக்கு பேசிட்டாரு, இதில் வந்து பொய் இருக்குது அப்படிங்கிறார். டிஎம்கேங்கிறதே வந்து ஒரு பொய்யினால் உருவாக்கப்பட்ட மூட்டை தான் பல ஆண்டுகள். we will discuss each and every incident. நம்ம வருவோம். ரெண்டாவது நீங்க சொல்லும் பொழுது நான் பேசுறேன், நம்ம பேசுவோம். அவர் சொல்லும் பொழுது போலீஸை ஏன் விஜய் அன்னைக்கு நம்பினார்? அன்னைக்கு விஜய் வாஸ் அ சிவிலியன், இன்னைக்கு சிஎம். அன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை காவல்துறையை நம்பணுமா நம்பக்கூடாதா? நம்மளுடைய மாநில காவல்துறையை நம்ம நம்பணுமா நம்பக்கூடாதா? நம்பக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஏங்கிறதுக்கும் அவரே பதில் சொல்றாரு, அது ஸ்டாலினுடைய காவல்துறை, அதை ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருந்து தான் அந்த क्वेश्चनே டவுட் ஆகுது. இல்ல அவரை எதிர்த்து தான் நீங்க அரசியல் கட்சி பண்றீங்க, அரசியல் நடத்துறீங்க. அப்புறம் நீங்க நம்புனீங்க? அவரை எதிர்த்து யாரும் அரசியல் பண்ணல மேடம், இது மக்களுக்காக அரசியல் பண்றோம். மக்களுக்கான அரசியல் பண்றோம். இங்க யாரும் ஸ்டாலினை எதிர்க்கணும்னு அரசியல் பண்ணல. அப்படியே உங்களை எதிர்த்தாலும் நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது உங்களை எதிர்க்கிறாங்கன்னா உங்களுடைய காவல்துறையை வச்சு ஒடுக்குவீங்கிறது தான் உங்களுடைய ஆணவ பேச்சோட வெளிப்பாடு இன்னைக்கு. அதை தான் இவர் இப்ப பேசுனதோட வெளிப்பாடு அதுதான். நாங்க ஆட்சியில இருந்தா நீங்க என்ன எதிர்த்தீங்கன்னா எங்க காவல்துறையை நீங்க நம்ப கூடாது, ஏன்னா எங்க காவல்துறையை வச்சு நாங்க உங்களை என்ன வேணா செய்வோங்கிறது தான் இவ்வளவு நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ரைட், அவர் இவ்வளவு நேரம் அதுதான் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் இருக்குல்ல, தினமலர்ல முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது, சோசியல் மீடியால திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிவிச்சாங்கல்ல, ஸ்டேட்டஸ் போட்டாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எப்ப உங்களுக்கு புரிய வரும்? இன்சிடென்ட் நடந்த பிறகுதான். யூ வில் கனெக்ட் த டாட்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் தான். உங்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம அங்கே போனால் இது நடக்குமாங்கிறது வந்து அது நம்மளாலலாம் புரிஞ்சிக்க முடியாது. தட் இஸ் பேசிக் சைக்காலஜி, பேசிக் கிரிமினல் சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். அது நீங்கள் கனெக்டிங் த டாட்ஸ் ஃப்ரம் த பிஹைண்ட் தான் இன்சிடென்ட்ல இருந்து. அப்போ தான் இதுக்கு என்னென்னலாம் காரணம், என்னென்னலாம் கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம டாட் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தது, கரூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் அத்தனை பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க அத்தனை ஃபெசிலிட்டி அங்கே கிடையாது. அந்த நைட்டுக்குள்ளே 41 பேரை பண்ணுறதுக்கான போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அங்கே இவங்களும் கிடையாது, ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது, டேபிள்ஸும் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஆம்புலன்சஸ், இவங்க கொண்டு வந்த ஆம்புலன்சஸ், இவங்க பேர் போட்ட ஆம்புலன்சஸ் எப்படி வந்தது, எப்படி எல்லாமே முன்னெச்சரிக்கையாக நீங்களால் ரெடி பண்ண முடிஞ்சது, இதெல்லாமுமே கனெக்டிங் த டாட்ஸ் ஃப்ரம் த பிஹைண்ட் தான். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுங்கிறத நீங்கள் வந்து எத்தனித்து அது பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு கேள்வி வச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் பேசுறதுல ஒண்ணே தான் இருக்கு, இதையும் நான் பேசிடுறேன், இதுக்கப்புறம் நீங்க கேள்வி அந்த கேள்வி வச்சிடுறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அவர் சொன்னாரு
பேசிட்டு இருக்கும் பொழுதே எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் இப்ப அங்கதான் வரேன். அதுக்கு தான் பதில் சொல்ல வந்தேன் நான். உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. Correct. அந்த இடத்துல ஒரு தலைவரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? Correct. என்ன பார்த்து ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் அவங்களுடைய கொலை வெறி வந்து இப்ப வரைக்கும் தொடருது. இல்ல, ஏன்னா கொலை வெறி they அதாவது- wanted- no, no, no. They wanted- இல்ல, media they team wanted CM, இப்ப இருக்கிற current CM விஜய் to stay there in that incident, in that spot, so that அந்த பிளானோட full view நடந்திருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப வரைக்கும் they are feeling bad. They are feeling bad that okay, நூல் இழையில தப்பிச்சிட்டாங்க, நூல் இழையில டிவிகே தலைவர் வந்து இங்க இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டா இப்ப வரைக்கும் அவங்க ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க அங்கேயே இருந்திருக்கணும்னு. ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அங்க நின்று மக்களை காப்பாற்றணும்ன்ற சூழ்நிலை அங்க இல்ல. Police was insufficient and police was evenly conspired in this crime அப்படிங்கிறது டிவிகே உடைய பார்வையா இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையில அங்க நிக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, அவரை வந்துட்டு ராஜகேந்திர அவர்கள் பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு திமுக தரப்புல இருந்தே வந்து அவர் மீதும் நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கணும், அவரையும் வந்துட்டு நீங்க அன்னைக்கு பண்ணாதது உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர் மேல பண்ணல. அன்னைக்கு ஆமா, நீங்க உங்க அரசியல் ஆதாயத்துக்காக அன்னைக்கு ஆமா விஜய் மேல அன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிருக்கும். இன்னைக்கு 107 ஜெயிச்சிருக்காரு, 134 ஜெயிச்சிருக்கோம், 107ஓட நின்னு இருக்காது. அன்னைக்கு நீங்க சிஎம் நீங்க கேஸ்ல போட்டு நீங்க அல்லு அர்ஜுன் மாதிரி நினைச்சு தூக்கி உள்ள போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை வேற. இன்னைக்கு நிலைமை வேறங்க. இன்னைக்கு நிலைமை வேற. இன்னைக்கு உங்க முதல்வர் எங்க இருக்காரு? முன்னாள் முதல்வர் எங்க இருக்காரு? கை கட்டிட்டு இருக்காருன்றீங்க. உங்க முன்னாள் முதல்வர் எங்க இருக்காரு? இப்ப எங்க இருக்காரு? ஜெயிச்சாரா? வரல அசம்பிளிக்கு. சும்மா இருங்க. கை கட்டினாரு. அசம்பிளிக்கு வரல. சும்மா இருங்க சார். எங்க இருக்கிறாருன்னு கேட்டார்ல, அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணல. மக்கள் மனதில இருந்து வெளியே போயிட்டாரு. அவங்க சொல்லும்போது நம்மளும் சொல்லலாம், தப்பே கிடையாது அதுல. அந்த மாதிரி இவங்க இன்னும் வந்து அந்த பிளாட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலங்கிற ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இப்ப இவங்க பேசுனது. ராஜீவ்காந்தி அவரோட தான் கேட்க விரும்புறேன். அதாவது நீங்க அவரை எஃப்ஐஆர்ல அவரோட பேரை சேர்க்காததுக்கு பின்னாடியும் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. ஒருவேளை சேர்த்திருந்தா அது இன்னும் தாவேகாவுக்கு சாதகமாக போய் முடிந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அப்பவே இது பேசப்பட்ட விஷயம். அதை தான் திருப்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் மீடியா ட்ரையல் நடத்த விரும்பல. எத்தனை இவ்வளவு நேரம் நடத்துனீங்களே, ப்ளீஸ் 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 அவரோட டைம் அவர் பேசுறோம். எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, எவனை இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், இந்த கொஸ்டின் எல்லாருமே கேள்வி நீதிமன்றங்களில் நிறுவல் இருக்குது. நீதிமன்ற உத்தரவு வரும், அன்றைக்கி பேசுவோம். பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொன்னார்ல, இன்றைக்கி உங்கள் தலைவர் எங்கே இருக்கார், வெற்றி தோல்வி ஒன்றும் திமுக புதுசு இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த கொலை குற்றத்தை விஜய் மீது போட வர நாங்கள் விரும்பலை. இப்பவும் நான் போடலை. கேம்பெயின்ல பண்ணீங்களா சார்? முடிச்சது சார். கேம்பெயின்ல பண்ணீங்களா? பண்ணும்பொழுது அவர் பேசி முடிச்சிட்டா நான் மறுபடியும் உங்க கூட பேசுறேன். நான் கொலை குற்றவாளி விஜய்னு சொல்லலை, கொலை குற்றம் செய்தான்னு சொல்லலை. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அந்த வழக்கில் குறைஞ்சபட்சம் அன்றைய எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு விஜய் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். பெயில் புலிசி தான் இங்கே ஸ்டேஷனில் விடுறாங்களா இல்லை ஒரு நாள் நீதிமன்ற பெயில், அதெல்லாம் அடுத்து சார். முதல்ல அவரை கைது செக்யூர் பண்ணியிருக்கணும். நீதிமன்றம் அன்னைக்கு மரியாதைக்கு நீதி சக்கரவர்த்தி நினைக்கிறேன், பரத் சக்கரவர்த்தி கேட்டது தான், அன்னைக்கு கைது பண்ணியிருக்கணும், பண்ணலை. இன்றைக்கி வந்து அதுலேயும் உள்ள அரசியல், இது அதில் எந்த உள்ள அரசியல் இல்லை. அன்னைக்கு எங்களுடைய ஒரே அரசியல் மனிதாபிமான அரசியல் இருந்துச்சு. எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க தான். இன்றைக்கி அந்த ஒரு கார்டு எடுத்துகிட்டு சார் இங்கே பாருங்கள் சார்னு நீங்கள் மீடியா ட்ரைன் நடத்துங்க. ஒரு வெற்றியில் ஆணவத்தில் ஆடுறவங்கெல்லாம் இங்கே ஆண்ட மண் பார்த்துருக்கோம். ஆரம்பிக்கும் போது டிஎம்கேவே பொய் சார் பண்ணு, அவர் எங்கே பார்த்தாருன்னு தெரியல, எப்படி பார்த்தாருன்னு தெரியல. சரிங்களா? அவர் கொடுத்த பதிலுக்கான பதில் அவர் கொடுத்தாரு. அதாவது என்ன பதில் இப்போதும் சொல்கிறேன், கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் 2 பேர். ஒன்று அன்றைய தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று எஃப்ஐஆர் போட்டிருக்கு, ட்ரையலை வந்து கோர்ட் பார்க்க போகுது. முதல் குற்றவாளியாக சோசப் விஜய் அவர்களை சேர்த்திருக்கப்பட வேண்டும். குற்றவாளின்னா நான் கொலை குற்றத்துக்கு இல்லை. முதல்ல இந்த தினமலர் எழுதிச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரெண்டு தரப்புக்குமே பங்கு இருக்கு. ஆமாம், இது ட்ரையலபிலிசி. இது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்கு. விபத்துக்கு காரணமானவர்கள் யார் மீது கொலை குற்றம் இல்லை. உடனே கொண்டாந்து இண்டூசனை கம்பேர் பண்ணி சார் அப்படி சார் இப்படி சார்னு குதிக்கிற, வானத்துக்கு பூமி குதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேரிடருக்கு தலைவர்களாக அன்றைய டிவிகே தலைவர், இன்றைய உங்கள் மாண்புமிகு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
பொறுப்பேற்றிருக்கணும், நீங்கள் பொறுப்பேற்கலை. அதற்கு பதிலாக இன்னைக்கு சவால் விடுங்க. இந்த பொலிட்டிக்கல் சவாலாம் லட்சம் பார்த்தாச்சு, அதெல்லாம் நாங்கள் அரசியல் பார்ப்போம். அப்படியே அடுத்தது நம்ம கடந்து வரணும்னு நினைக்கிறேன். இப்ப அரசு வேலை வாய்ப்பு வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களோட ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. அதுல என்ன பிரச்சனை திமுகவிற்கு? திமுகவுக்கு ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. திமுக ஒன்று இது வரைக்கும் அது வந்து நாங்கள் சொல்லுவது, பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நாளைக்கு சாட்சி சொல்ல வருகிற போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ், இதனால் பலனடைந்தவர்கள் என்னவாக இருக்க முடியும், இதனால் அரசு வேலை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா கண்ணு முன்னாடியே பார்த்தோம், ஒரு அம்மாவுடைய பேட்டிலாம் நம்ம ரொம்ப சகிக்க முடியாத இருந்துச்சு. என் புள்ள செத்தான் இன்னொரு பிள்ளையை நான் பெற்று பண்ணலாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களிடம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்துகிற முயற்சி செய்யாதீங்க. ஃப்ரீ ட்ரையல் நடக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றொரு கருணை அடிப்படை வேலை என்பது அரசு எடுக்க வேண்டிய கொள்கை முடிவு. அதில் திராவிட முன்னேற்றம் தரட முடியாது. அதுக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா நீங்கள் வைக்கிறீங்க. அந்த ஹிட்டன் அஜெண்டா நாளைக்கு விசாரணை வருகிற போது, சாட்சி வருகிற போது, டாக்டர் சொன்னார்ல, கழுத்தை என்ன கத்தியில் குத்துனாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, கழுத்தை மிதிச்சாங்க, இப்படி பொய்ச்சாட்சிக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை உலுக்கிய, எப்படி சார் விபத்து நடந்ததுன்னு அண்ணன் தோழர் பலிஸ் கேட்டார். எத்தனையோ கும்பமே நடந்துச்சு, சில ஜெயலலிதா போகும்போது ஒரு விபத்து நடந்தது. அப்படி ஒரு விபத்து தான், நாங்கள் அது காரணம் சொல்லலை. அப்படி நீங்கள் சாட்சிகளை கலைச்சிடாதீங்க என்கிற கன்சர்ன் எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் கேள்வி வைக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த கன்சென்ட்டோட இது தவறான முன்னுதாரணமாக போயிடும். இந்த முன்னுதாரணம் ஏற்புடையதல்ல. நீதிபதி தான் சொல்லுது, நீங்கள் போய் பர்மனெண்ட் ஜாப்னு கொடுத்தீங்கன்னா தவறான முன்னுதாரணமாக போயிடும். அதனால் ஏன் இன்றைக்கி இப்போ குதிக்கிறவங்க நேற்று சொல்லியிருக்கலாமே. நேற்று டிவி கேட்கறதுல என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கொடுப்போம் சார் நாங்கள். நீங்கள் ஹைகோர்ட் சொல்லியிருக்க, டு நாட் கிவன் த பர்மனெண்ட் ஜாப், ஒன்லி த டெம்பரரி போஸ்டிங். அந்த பிரேயரை வழக்கு போட்ட ஒருத்தர் வைக்கிறாரு. அப்போ நீதிமன்றம் சொல்லுது, ஏன்னா இது ஒரு கொள்கை முடிவுன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் லஞ்சம் கொடுப்பது போல், சாட்சிகளை விலைக்கு வாங்குவது போல் ஒரு செயலை செய்ய முனையாதீர்கள். இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் அண்ணன் கேட்டீங்க, திமுக ஏன் அரசு வேலை தருது? திமுக மட்டும் எதிர்க்கல, யாரெல்லாம் இல்ல ஆட்சியில கூட்டணி இருக்கிற கட்சிகளே சொல்லுது இது தவறுன்னு. சிபிஐ சொல்லுது, சிபிஎம் சொல்லுது இது தவறான முன்னுதாரணம், இது தவறான முன்னுதாரணம் பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்றாங்க. திமுக மேல திரும்பவும் கொண்டு வந்து ஒரு இதை போடாதீங்க, ஒரு பேட்ச எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். அம்மையார் ஜெயலலிதா செம்பரம்பாக்கம் விஷயத்துல அங்க இறந்து போய் முடிச்ச அப்புறம் நிவாரணம் தராங்க. சரிங்க, எங்கே என்ன தராங்க? நிவாரணம் தராங்க. அங்கே கூட்டம் வந்து செத்து போனாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றும் அவங்க அந்தம்மா அரசு வேலை கொடுக்கலையே. எப்போ கொடுத்தாங்க? கேள்வி அதுதானே. இப்போ நாங்க மட்டும் கேட்கலையே, இதை நாங்க மட்டும் கேட்கலையே. இல்லைங்க, இது அதுதாங்க நான் என்ன சொல்றேன், மது குடிச்சு இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் விமர்சனத்துக்கு கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இல்லைங்க அரசாங்கம் கொடுக்கல, கேளுங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததே விமர்சனத்துக்கு உள்ளாச்சல. இந்த விபத்துலயும் அந்த விபத்துலயும் கொடுக்கப்பட்டது யாரை நம்ம கொச்சப்படுத்தல. தயவு செய்து நாங்க வந்து அகைன் உயிரை உதாசனப்படுத்த, கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ் பேசுங்க. உயிரை உதாசனப்படுத்தி கம்பேர் பண்ற வேலை யாருக்கு வேண்டாம். ஆமா, என்னன்னா மீண்டும் மீண்டும் அந்த பேட்சை வந்து திமுக மேல குத்தாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது தொடர்ச்சியா பண்றீங்க, அப்படி யாருமே பண்ணல. இதை எல்லா கட்சிகளும் இன்வேரியபிளா எல்லாமே சொல்லியிருக்காங்க, இது தவறான முன்னுதாரணம். ஏன்னா நாளைக்கு ஒரு கிரிக்கெட்டர் வருவாரு, ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க, செத்து போவாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருப்பீங்களான்னு கேட்கறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக மட்டும் இந்த விஷயத்தை எதிர்க்கல, அதாவது அரசாங்க வேலை கொடுக்கறது, மற்ற எல்லா கட்சிகளும் ஏன் கூட்டணி கட்சிகளே வந்து மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 10 லட்ச ரூபாய் இவங்க கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ சாட்சிகளை அவங்க பக்கம் திருப்புறதுக்காக கொடுத்தாங்களா? அப்போ தெரியலையா சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியாக மாறுவாங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது? அது அப்போ தெரியலையா? 10 லட்சம் இருக்குல்ல, என்ன அந்த நேரத்தில் 10 லட்ச ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கு அப்போ அது திமுக அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் கொடுத்து சாட்சிகளை ஏன் பக்கம் கவராதா? லாஜிக்கே இல்ல. இப்போ அது லாஜிக் இருக்கு. ஏன் லாஜிக் இல்ல? என்ன லாஜிக் இல்ல? அது எப்படி நீங்க அரசு இப்ப இந்த அரசு வேலை இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பிரைமா ஃபேசில இதுவும் கவர்மெண்ட் தானே சார் கொடுக்குது அரசு வேலை? இப்ப மட்டும் நீங்க வந்து தப்பு கொடுங்க சார். அதான் உங்களுக்கு ரத்த கரை கழுவுற கொடுத்தாங்க சார். நீங்க ரத்த கரை கழுவுறதுக்கு நீங்க கொடுத்தீங்க. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ரத்த கரை கழுவுறது தயவு செய்து இப்போது கொடுக்கப்படுவது விஜயர்களை காப்பாற்றுவதற்கு, டிவிகே காப்பாற்றுவதற்கு. நீங்க யோக்கிய வரலாம் செம்பெடுத்து உள்ளவை மாதிரி யோக்கிய வெஸ்ட் போடாதீங்க. நீங்க யோக்கிய வெஸ்ட் போடாதீங்க. என்ன பேச விடுங்க. தோழர் குறுக்கிடாதீங்க. திமுக கொடுத்தா மட்டும் அது சாட்சியை தங்கள் பக்கம் மாற்றுறதுக்கு இல்ல. தாவேக அரசு கொடுத்தா சாட்சி ஏன்னா எங்க எத்தனை இடத்துக்கு போறாங்க. நாங்க குற்றவாளி பட்டியலில் பேர் இல்லையே. பேசி முடிச்சிட்டு நம்ம பேசலாம். சென்னையில் ஏர் ஷோவில் இதே மாதிரி தான் ஸ்டாம்பிங் நடந்தது. எத்தனை அமைச்சர்கள் ஓடி போய் அங்கே கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன நடந்தது அங்கே? ஏன் யாருமே போல?
யாருமே போலையா? யார் போனா? முதலமைச்சர் போனாரா? அன்பில் மகேஷ் போய் அழுதாரா? யார் அழுதாங்க? சார் அழுகை இருங்க சார். ப்ளீஸ் நான் இல்ல 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 ஒரு நிமிஷம் ஏதாவது நான் மறுபடியும் வரேன் சார். இல்ல தப்பானது தப்பானது இல்ல சார், பேசி நான் முடிச்சோம், நான் பேசி கண்டிப்பா முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க நீங்க? ரொம்ப அருவருப்பா என்ன தப்பானது. அருவர் பண்ணுது? இல்ல இல்ல, இப்போ புரியல இல்ல, எனக்கு. நான் கண்டிப்பா டைம் இல்ல, தரேன். 5 லட்சம் பேர் கலந்து கொண்ட விஷயத்துல ஒரு இடத்துல அது உயிர் தான். தவறு இது. அது You உயிர் தான். are allowing it. You are allowing it. அது தப்பு அது. You are allowing that. You are allowing that. 5 லட்சம் பேர் கலந்து கொண்ட விஷயத்துல 5 பேர் இறந்ததுக்கும் 5000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 40 பேர் பேசுறீங்க. நீங்க allow பண்றது தவறுங்க. அது ஒரு stampede தானே? அது stampede அது stampede கிடையாது. That is not stampede. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணல. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் வாஸ் ஹாட் சன். அது பீச் அது. வாட்டர் ப்ரொவைட் பண்ணல. அங்க செத்தது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் அது. தப்பா சொல்றீங்க, ஹீட் ஸ்ட்ரோக் அது. I have a record. ஹீட் ஸ்ட்ரோக் அது. உங்க தான் ஸ்டாம்பீடு. நீங்க பண்ணதா ஸ்டாம்பீடு. நீங்க பண்ணதா ஸ்டாம்பீடு. allow him to speak. TVK பண்ணதா ஸ்டாம்பீடு. கருத்து தெரிவிக்கலாம். அவரோட டைம்ல அவர் பேசட்டும் சார் ப்ளீஸ். ரெண்டாவது, உண்மையிலே அங்க மருத்துவமனைகள்ல தாவேகா தொண்டர்ன்ற பேர்ல 2000க்கு மேற்பட்ட ரவுடிகள் இருந்தாங்க மருத்துவமனை வாசல்ல. தாவேகா நிர்வாகிகள் வரட்டும், அடிச்சு ஓட விடுவோன்ட்டு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவங்க கேட்பாங்க சார். நீதிமன்றம் அவர் வரட்டும். வரட்டும். அட்வொகேட்டா மாறலாம். நல்ல கேஸ் நான் சொல்றேன். அட்வொகேட் நீங்க நல்ல அட்வொகேட். நீங்க வழங்குறீங்க. நீங்க வந்து வேணும்னே தப்பு தப்பா சொல்றீங்க. உங்க போய் சொல்ல மாட்டேன். நீங்க சிபிஐ விசாரணை முடிஞ்சு நீதி உண்மை ஒரு நாள் வெளியே வரும். எதுக்கு அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க? இதெல்லாம் நடந்தது. நீங்க அவசரப்படுறீங்கன்னு சொல்றேன். இல்ல ரெண்டாவது, இவர் வந்து கேட்டார்ல ஃபுட்டேஜ் இருக்கா, அந்த 200 ட்ரோன்லையும் உள்ள ஃபுட்டேஜை சிபிஐ கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது எல்லா டிவிலையும் வந்து செருப்பு தூக்கி அடிச்சது, வாட்டர் பாட்டில் தூக்கி அடிச்சது. அதை அப்போ பார்க்கும்போது டாக்டர் கண்ணு தெரியல. டாக்டர் நீங்கள் ஒரு கீழே சாவ கிடக்கும் போது கையில ஒண்ணு இல்லைன்னா அவன் காலையில செருப்பு தான் தூக்கி வீசுவான். ஆஹா, This is a very normal logic. ஏன்னா இத 4 சேனல்ஸ் லைவா போட்டாங்க. 4 சேனல்ஸ் லைவா போட்டாங்க. அவங்களுடைய சப்போர்ட் சேனல்ஸ் இருந்தது. ஏன்னா அங்க ஒரு பையன் இருக்கிறான், 4 தடவை கத்துறான், வாட்டர் பாட்டில் தூக்கு போடுறான், இவரு பாட்டு போய் சுத்திட்டு இருக்காரு டான்ஸ் ஆடிக்கிட்டு. அதுக்கு அப்புறம் தான் செருப்பு தூக்கி வீசுறான். ஒரு மருத்துவர் வந்து கான்ஸ்பிரசி சொல்லியே மக்களை ஏமாத்தி முட்டாளாக்கி இன்னும் எவ்வளவு நாள் ஏமாத்த போறீங்கன்னு தெரியல. அதுதான் உண்மை. 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவாரு. அதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல முடிச்சிருவாரு. இல்ல அவரு as a moderator I have to give equal space to everyone. So அவர் முடிச்சிட்டோம். கண்டிப்பா உங்ககிட்ட நான் டைம் தரேன். அவர் சரியாக சிந்திக்கக்கூடிய மனிதர்னு நினைச்சேன். பாத்தீங்களா? இப்ப புரியுதா? அப்படிதானே பேச முடியும். நான் அப்படிதானே பேச முடியும். அத சரியா சிந்திக்க முடியல. இவருக்கு வந்து வந்தாரு மென்டல் டிசபிலிட்டா? அவர் மென்டல் டிசபிலிட்டா? அவரு கேக்குறேன் நான். இல்ல, any right thinking person will not accept that. I am a left thinking person. இல்ல, I am a left thinking person. இப்படி தான் பேசுவேன். I am a left thinker. Very sorry sir. You are right thinker, I am a left thinker. சார், ஒரு நீங்க சொன்னீங்களே இல்ல நான் சொல்றேன், தப்பான தகவல் கொடுக்குறேன். எல்லா கான்ஃபரன்ஸ் நடந்தது. கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் வந்தாங்க. என்ன பேச விட்டுருங்க. கான்ஃபரன்ஸ்ல இருந்து வந்தாங்க. நான் சொன்னது அந்த மருத்துவமனையை சேர்ந்த 90% டாக்டர்ஸ் வேர் அவைலபிள். அதுதான் ஸ்டாலின் அரசு. அப்படிதான் இருந்தாங்க எல்லா ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ். முழுக்க இருப்போம். இப்ப இருக்குறதுல நாங்க என்ன பண்றோம்? உங்க ஆட்சியில இல்ல. டாக்டர்ஸ் ஃபுல்லா இருந்தாங்க. பேசுறேன். டாக்டர்ஸ் ஃபுல்லா இருந்தாங்க. அது ஸ்டாலின் கவர்மெண்ட். இப்ப அந்த மாதிரி இல்லன்னு அவர் சொல்றாரு. அது நாங்க என்ன பண்றோம்? அதுதான் அப்படிதான் டாக்டர்ஸ் வேலை செஞ்சாங்க எல்லா ஹாஸ்பிடல்லயும். 90% இருக்காங்கன்னா 90% இருக்கும். பரவாயில்ல, தப்பா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் உண்மையை பேசுறேன். உங்களுக்கு தப்பா இருந்தா அது என்ன பிரச்சனை கிடையாது. he is accusing doctors. நான் விட முடியாது. அதெல்லாம் அப்பள விட்டு போக முடியாது. உங்களுக்கு டைம் தரலன்னு சொல்லவே இல்ல. அப்பள விட்டு போக முடியாது. கேளுங்க, ஒன்னு ஃபைனலா கேளுங்க. ஒன்னு ஃபைனலா சொல்றேன். 90% டாக்டர்ஸ் ஹாஸ்பிடல்ல இருந்தாங்கன்னா proudly to say நாங்க இருக்கிறோம், காப்பாத்துறோம், செய்றோம். நாங்க அங்க இல்லன்னா 100 பேர் செத்துருப்பாங்க. சேலஞ்ச் யூ. டாக்டர்ஸ் அங்க இல்லன்னா 100 பேர் செத்துருப்பாங்க. எனக்கு தெரியும் அந்த என்ன நடந்துச்சாங்கன்னு. டாக்டர்ஸ் பத்தி பேசுறாரு. என்ன பேசிட்டாரு டாக்டர் பத்தி? என்ன பேசிட்டாரு டாக்டர்? 90% எப்படி இருந்தாங்க? 90% இருந்தாங்க, காப்பாத்துறோம். 60 பேர் மேல காப்பாத்துறோம். 100 பேர் செத்துருப்பாங்க உங்க இதுல, உங்க சேட்டையில. allow me to talk and அவரையும் பேச allow பண்ணுங்க. ப்ளீஸ் சார், 2 minutes அவர் பேச முடிக்கணும். நான் உங்களுக்கு டைம் தரேன்னு சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் என்னைய பேச விடுங்க. இல்ல நீ அதாவது இவர் சொல்றாரு இவங்க திமுக டாக்டர் தான் கிட்னி திருடி வித்தது.
புரியுதுங்களா? பாருங்களா? அவங்க அது ரொம்ப பேச அந்த அளவுக்கு இது என்ன புரியுது? அப்ப டிவி யாரும் கொலை பண்ணாங்க உள்ளுக்குன்னு சொல்லவா? விஜய் தான் கீழ இறங்கி கழுத்தை நெரிச்சாரு சொல்லவா? கீழ இறங்கி கழுத்து நெரிச்சாரு விஜய் சொல்லவா? ஒரு இது டாக்டர் என்னது இது? ஒரு இது என்னங்க பேசுறாரு இவரு? ஒரே கேள்வி, ஒரு டாக்டர் தானே. என்ன பேசுறாரு இவரு? இல்ல, நான் ஒரே விஜய் தான் கழுத்தை நெரிச்சாரு மேல இருந்து. ஜஸ்ட் பாஸ் ஒரே நிமிஷம். நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு ஆட்டோப்சி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மருத்துவர் தானே சொல்லட்டும். half an hour ஹாஃப் அன் ஹவர் half an hourல பண்ணிடலாங்க. தயவு செய்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆட்டோப்சி பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதான். half an hourங்க. ஜட்ஜ்மென்ட்ல தான் இருக்கு. என்ன பேசிட்டு பொய்யா இருக்கீங்க? வேற பேசலாம் 8 மணி நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு autopsy. நான் ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிருவீங்க நீங்க. half an hour you can do autopsy if it is expert half an hour maximum. பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரிப்போர்ட் போட்டு போயிட்டே இரண்டாவது, தாவேகா தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எத்தனை பிணங்கள் எடுத்து வரப்பட்டன யாருக்கும் தெரியாது. இறந்த பிணங்கள் எத்தனை எடுத்து வரப்பட்டது யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இது உண்மையிலே மறுபடியும் விபத்துன்னு சொல்லி இதை மூடி மறைச்சிட்டு நகர்வது தவறு. இது திட்டமிட்ட ஒரு செயல், ஒரு படுகொலை. சரி, நான் இங்கே வந்துடுறேன். இப்போ அவங்க தரப்புல இருந்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும்போது என்னன்னா, நாங்கள் மட்டும் இது அரசியல் ஆக்கல, இது சாட்சி கலைச்சிருவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இதை வந்து தடுக்கணும்னு நினைச்சோம். ஒரு வேலையை வழங்கும் பொழுது அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கான உதவி போகும் பொழுது அவங்க வந்து மாறி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சொல்றது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த பதில் incident சொல்றதுக்கு முன்னாடி நான் வெளில உங்களுக்கு பதில் வந்து- சொல்லிடுறேன். வெளில வந்து- இல்லைன்னா அது எனக்கு இதுக்கு Incidentல பதில் வெளில சொல்ல வந்து இன்னைக்கு அதான் இதுக்கு நடந்தது பதில் மட்டும் சொல்ல பேசலாம். விட மாட்டாங்க. நான் முதல்ல இது சொல்லிடுறேன். இப்போ ஒரு அரசு வேலை கொடுக்கறதுக்கான அத்தனை உரிமையும் அரசுக்கு இருக்கு. இதே வழக்கில் இதே கரூர் ஸ்டாம்பீட்ல இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்தின் மேலேயும் இவங்க சைட்ல இருந்து குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? டிவிகே சைட்ல இருந்து. அப்போ அவங்க ஒரு ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? அதுவும் அதே மடைமாற்றும் விட்னஸை கலைக்கும் வேலையாக தானே கருதப்பட்டிருக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்கறது மட்டும் கரெக்டு, இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, டிவிகே கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது தப்பு. இப்போ டிஎம்கேவோட டபுள் ஸ்டாண்டு தான் இங்கே வெளிப்படுது. இப்போ நீங்கள் இதே கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் கேட்கல கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க அப்படின்வாங்க. கம்யூனிஸ்ட் அந்த கேள்வி கேட்கட்டும், நாங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட பதில் சொல்லிக்கிறோம். நீங்கள் கேள்வி வைக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அண்ணா ராஜீவ்காந்தி அண்ணா அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. டெம்பரரி ஜாப் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பர்மனன்ட் ஜாப் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதுவே ஆக்சுவலாக தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்டிகல் 161 இவோக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அதுக்கான முகாந்தரமாக நீங்கள் அஜெண்டாவை கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணாமல் உங்களால் பர்மனன்ட் ஜாப் கொடுக்க முடியாதுங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ வேலை கொடுக்கறதுலையும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை இப்போ வழங்கினார் இல்லையா, அதுக்கும் தடை இல்லைங்கிறதையும் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து டிஎம்கே ஃபைல் பண்ணலை, அதை வேறு ஆட்களை வச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள், அந்த பக்கம் வச்சுருங்க. இந்த மாதிரியான ஸ்டாம்பீடும் இந்த மாதிரியான கொலை கேஸும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதான் ஏன் டிஎம்கே வந்து பொய் மூட்டைன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன்ல, அதுக்கு இப்போ சொல்கிறேன். 1999 இதே மாதிரி மாஞ்சோலை வழக்கில் போலீஸ் மிஷினரிஸை வச்சு அந்த மக்களை அப்படியே ஆற்றுல இறங்கி மூழ்கடிச்சு ஸ்டாம்பீடு எல்லாமே நடந்ததுங்க. வன்முறை நடந்தது, வயலன்ஸ் நடந்தது. அப்படியே அவங்கள வந்து கொலை பண்ணாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு 99 உடனே எஸ் மோகன் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு அடுத்த ஆட்சி எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே அந்த கமிஷன் ரிப்போர்ட்டும் கொடுத்துருச்சு. என்னென்னு, இது வந்து தற்செயலாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட்டும் கொடுத்துச்சு. ஆனால் இதே போஸ்ட்மார்ட்டம் இஷ்யூ அப்பவும் ரைஸ் ஆச்சா இல்லையான்னு கேளுங்க. அப்போ ஜிகே மூப்பனார் அவர்கள், உங்கள் கூட்டணியில் இருந்த ஜிகே மூப்பனார் அவர்கள், இது இந்த போஸ்ட்மார்ட்டமில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குங்கிறத அப்போவே ரைஸ் பண்ணாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து இது வந்து கமிஷன் ரிப்போர்ட் கிடையாது, இது ஒயிட் வாஷு, பொலிட்டிக்கல் ஒயிட் வாஷ்னு டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை எடுத்து. ஸோ இந்த இன்சிடென்ட் அப்படியே கரூரில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேம் போலீஸு மக்கள் இறக்குறாங்க, நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அங்கேருந்து அது சிபிஐக்கும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜோட மேற்பார்வையில் சிபிஐ வழக்குக்கு மாறுச்சு. இல்லைனா இவங்களுக்கு ஒரு நபர் ஆணையம் வச்சு அப்போவே ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொலிட்டிக்கல் ஒயிட் வாஷ் மறுபடியும் பண்ணியிருப்பாங்க. இது இவங்களோட பேட்டர்னு. இந்த பேட்டர்னில் தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து யாரும் ஒன்றும் அப்படியே கட்டுக்கதைகள் ஒன்றும் அவுத்து விடலை. இவங்க பல வருஷமாக பண்ணுற ஒரு விஷயம், கை தேர்ந்தவர்கள் அதை திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே போல் பரவாயில்ல, தம்பி அரசியலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருக்கிற மாஞ்சோலை மக்களுடைய சாவை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த மாற்றுக்கருத்து இல்லை. தன்னுடைய கூலி உயர்வை கேட்டு நீண்டகால போராட்டப்பட்டிருக்கும் போது போராட்டக்காரர்களை வந்து மட்டுப்படுத்தணும் காவல்துறை தடியடி,
காவல்துறை தடியடிக்கு பின்னான்பு ஒரு நடக்கக்கூடாத, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் என்று வந்து கொலைன்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மறுத்துச்சு. ஒடுக்கப்பட்ட விளிம்புலை மக்களுடைய அரசியலை பேசுகிற ராஜீவ்காந்தியாகவும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவனாக சொல்கிறேன், அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை வந்து மிக கொடூரமாக அடித்தது, அடித்து கொலையும் செய்தது. இங்கே காவல்துறை எங்கே வந்துச்சு? கரூருக்கும் காவல்துறைக்கு என்ன சம்மந்தம்? இது கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்க. காவல்துறையே வரலைன்னு சொன்னீங்க. காவல்துறையை அனுப்பி காவல்துறை அடித்தது எங்கே? இது எங்கே? முதல்ல ஒப்பீடு வந்து எல்லாத்தையும் ஒரு காசம் ப்ராசஸாக ட்ரையல் நடத்தி ஒரு கான்ஸ்பரசி நடத்தி கொண்டு வரது முடிங்க. இந்த விஷயத்தில் இப்போவும் நான் திறந்த மனதோடு சொல்கிறேன், முதல்வர் அன்று அங்கு பயணப்படாமல் இருந்திருந்தால், தன் அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு நேரடியாக களத்துக்கு போய் கவனிக்காமல் இருந்திருந்தால், இந்த 42 பேர் உயிர் என்பது என் அண்ணன், என் தங்கை, என் தம்பி, என் மகள், என் மகன் என்று ஏறத்தாழ 100 பேரை தாண்டி இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு நெரிசல். ஒரு நடிகரை பார்க்க வந்து பெரும் கூட்டம் முண்டி அடித்து ஒரு சினிமா வெறியில் யாரை மிதிக்கிறோம், அப்பாவை மிதிக்கிறோமா, அம்மா மிதிக்கிறோமா, கூடண்டை மிதிக்கிறோமா, உயிர் போனாலும் பரவாயில்ல நடிகரை பார்க்குங்க வெறியில் மிதித்து செத்தவர்களை திராவிட முன்னேற்ற குற்றச்சாட்டு அதுதான். அன்னைக்கு அங்கிருந்த பொறுப்பமைச்சராக இருந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த நிகழ்வுக்கு போய் மரியாதைக்குரிய அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அரசு எந்திரத்தை முதல்வர் உத்தரவோடு வேகப்படுத்தினாங்க. அதில் தவறு இருந்தால் உங்கள் சிபிஐ ரிப்போர்ட் வரப்போகுது. போஸ்ட்மார்ட்டம் ஏன் இப்படி பண்ணீங்க, ரிப்போர்ட் இருக்குது, எப்படி செத்தான் வரத்தான் போகுது. நாளைக்கு வந்து ஆர்ஆர் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட் தான் வரத்தான் போகுது. கான்ஸ்பிரன்சி தேரியை அள்ளி கொட்டி தனக்கு தெற்கு ஜேர்னலிஸ்ட் அறிவோட தோழரும் தம்பிக்கு தெரிந்த அவரை வரலாற்று அறிசோடு கொண்டாந்து மக்களை திசை திருப்பி புழுதிவாரி நிப்பாட்டத்தை நிறுத்துங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், காவல்துறை உத்தரவு போட்டு அடித்த மாஞ்சோலை எங்கு சினிமா வெளியில் ரசிக வரியில் தன் தலைவர் தன் நடிகரை பார்க்க வந்து இடிபாடுகளில் இறந்த மக்களையும் ஒன்றுபடுத்தாதீர்கள். போராட்டக்காரர்கள் வேறு, இவர்களை நான் இந்த உயிரையும் நான் கொச்சப்படுத்துகிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், எந்த உயிருக்கும் அரசு மதிப்பளிப்பது கடமை. ஒரு தலைவராக விஜய் இந்த செயலை விரும்பியிருக்க மாட்டார். அவர் கொலை செஞ்சார் நாங்கள் சொல்லலை. அந்த கொலை குற்றத்தை கொண்டு திமுக மேலே சுமத்தி நீங்கள் உங்களுடைய நேரம் தவறாமை, உங்களுடைய கண்ணியம் தவறாமை, உங்களுடைய சினிமா வெறிக்கு ஒரு பெரிய அசம்பாவிதத்திற்கு தூண்டுகோலாக இருந்துவிட்டு ஒரு விபத்துக்கு காரணமாக இருந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு எங்கள் மேலே கை நீட்டுவது என்பது அற்பத்தனமான அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் சார். தோழர் வந்து உண்மையிலே அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல பாசமும் இருக்குது, ரொம்ப மரியாதையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சினிமா வெறி சினிமா வெறின்னு 3 முறை சொல்கிறேன். வெறிய வெறின்னு தான் சொல்ல இல்லை இல்லை. அப்போ யாரை மக்களை இப்படி இழிவுபடுத்தணுமா? அவங்க அதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது சமூக நீதி அரசாங்கம், மதச்சார்பின் அரசாங்கம், ஏற்றுக்கொள்கிறேன். திமுக மீதான வெறுப்பு, கோபம் எது வேணா எதிர்போட்டேன். ஆனா ஓட்டு போட்ட யார்? இவர் புரட்சி தலைவர், இவர் சமூக நிலைநாட்டுவார், மதச்சார்பு, யாசகர், ரட்சகர் அப்பெல்லாம் ஓட்டு போடல. நல்ல சினிமாக்காரங்க, நல்லா சினிமா நடிச்சாருங்க, 30 வருஷம் பார்த்து நான் கைது பண்ணேன், அப்படி ஓட்டு போட்டதான் மக்கள். நானே சொல்றேன், நடிகர் விஜய் அவர்கள் அசம்பிளியில சொன்னதுதான், நடிகர் என்பதற்காகத்தான் எனக்கு வாக்களித்தார்கள், நான் நடிகன் தான் சொன்னாரா இல்லையா? 30 வருஷம் எந்த போராட்டத்தை பாத்தீங்க? நான் பேசவே தொடங்கின உடனே இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. பேச தொடங்கினால இல்ல தோழர், உங்களுடைய உயரத்திற்கு நீங்கள் மக்களை வெறியர்கள் சொல்றது it's not good. I never expected this from you. மத்த யார் சொல்லினாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்ல மக்களை இல்ல தோழர், சினிமா வெறியில அவர் தன் நடிகரை பார்ப்பதற்கு தான் இங்க போனாங்க, அரசு வச்சா போல. எனக்கு ஓட்டு போட்டா அவர்கள்லாம் வந்து புத்திசாலிகள், எனக்கு ஓட்டு போடலாம் அவங்க சினிமா வெறியர்கள், மக்கள் மேல குற்றச்சாட்டு. சாதி வெறிகள் மாதிரி, சாதி வெறி ஓகே, அவ்வளவுதான். எனக்கு சாதி வெறி ஓட்டு போட்டால் சாதி வெறியும் தான், மத வெறியும் தான். ஒட்டுமொத்த மக்களையும் இப்படி வன்மத்தை கக்குறது இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மனிதர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் சரியாக செயல்படாதனால தான் தாவேக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தயவு செய்து மக்கள் மீது வன்மத்தை கக்காதீர்கள். நீங்கள் ஒரு சரியான ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை மறுபடியும் தேர்வு செய்திருப்பாங்க. நீங்க கொடுக்கலன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க. ரெண்டாவது, கரூர் சம்பவத்தில் லத்தி சார்ஜ் நடக்கலன்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். லத்தி சார்ஜ் நடந்தது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நான் கேட்டது ஒரு தொடக்கத்தில் கேட்டது ஒரு சிறிய கேள்வி. அன்றைய முதல்வர் வரை
அன்றைய டிஜிபி, அன்றைய ஏடிஜிபி தேவிட்சன் ஆசீர்வாதம், அமுதா ஐஏஎஸ், இவங்களெல்லாம் ஏன் ஒரு தகவலை முழுமையாக தர முடியல? ஏன் இவ்வளோ கான்ட்ரடிக்ஷனு? ஒரு தமிழக அரசோட உச்சத்தில் இருக்கவங்களா இன்னைக்கு ஆபீசர்ஸ் இருக்காங்க, விசாரணை பண்ணிக்கங்க. உங்க இல்ல, கவர்மெண்ட் ரைட்டு. அது அங்கதான். நீதிமன்றம் பண்ணி தானே. நான் அன்னைக்கு அசம்பிளியில் பேசும்போது எங்கள் ரோட்டில் போகிறவங்க தப்பாக சொல்லிட்டு போகலாம், முன்னுக்கு முரணாக சொல்லிட்டு போகலாம். இவ்வளோ பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கவங்க சிஎம்க்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குற வந்து எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லெட்டர் ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்க. ஏன் அதில் கூட ஒரு கோஹெரன்ஸ் இல்லை? அப்போ உண்மை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ முரண்களோடைய சிஎம்லேருந்து டிஜிபி யாருங்க? ஒட்டுமொத்த தமிழகத்தின் காவல்துறையோட தலைவர். அவர் ஒன்று சொல்கிறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிடையாது, அவங்கள தமிழகத்தை அரசுடைய மூத்த பொறுப்பில் இருக்கவங்க. யாருமே ஒரு ஒழுங்கான டேட்டா கொடுக்க முடியல. இதுவே சொல்லுது, இங்கே ஒரு மிகப்பெரிய முரணும் ஒரு மிகப்பெரிய உண்மையும் ஒழிக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உண்மை வெகு விரைவில் வெளிவரும். நான் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும் போதும் 2 தரப்புக்குமே பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் முன்னாடி சுற்றில். இவர் சொல்லும்போது இங்கே நிறைய முரண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 பொறுப்புக்குமே தார்மீகமாக வந்து 2 தரப்புக்குமே தார்மீகமான பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தானே பார்க்க முடியும். மாற்றி மாற்றி ஒவ்வொரு தரப்பையும் குற்றச்சாட்டு வைக்கிறது இங்கே எப்படி நியாயம்? 2 தரப்பும் தார்மீகமாக பொறுப்பு இருந்ததுனால தான் அன்னைக்கு அந்த நேரத்தில் கூட சட்டமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே சென்று விட்டு உடனடியாக திருச்சி விமானம் ஏறி அன்றைய முதல்வர் வந்தார். அன்று தார்மீகமான பொறுப்பு இருந்ததுனால தான் அவர் அங்கே வருவதற்கு முன்னாடி இங்கே இருக்கிற அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டார். அந்த தார்மீகமான பொறுப்பு இருந்ததுனால தான் அங்கேருந்து இவர் கரூருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே சிட்டிங் எம்எல்ஏவும் அங்கே இருக்க பொறுப்பு அமைச்சரும் உள்ளே வந்து உட்காந்தாருங்க. தார்மீக பொறுப்பு இருந்ததுனால தான் அவசியம் இல்லாமல் ஒரு நடிகர் மேலே பழி சுமத்தாம, அவசியம் இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல எந்த விதமான கான்கிரீட் எவிடன்ஸ் எல்லாம் பழி சுமத்தாம, முதல்ல அவர் மேல பழிய போடாம எந்த கட்சி தலைவரும் இந்த மாதிரி தான் தொண்டை சாவதை விரும்ப மாட்டேன்னு சொன்னது அந்த தார்மீக பொறுப்போட தான். அந்த தார்மீக பொறுப்போட ஸ்டாலின் சார் இருந்ததுனால தான் இன்றைக்கு இவ்வளவு திமிராக இந்த சிஎம் சார் பேசுகிறார். அன்றைக்கு அந்த தார்மீக பொறுப்பு ஸ்டாலின் சார் இல்லாம இருந்தது இந்த மாதிரி என்னன்னா ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து தற்காலிக வேலையோ நிரந்தர வேலையோ அவர்களுக்கு நிரந்தரமாக வேலையில் இணையட்டும். இதுக்கு திமுக வரவேற்கிறது. இது நான் எதுவுமே சொல்லலை, யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் உங்கள் கட்சி கூட்டங்களில் மொத்தம் 54 பேர் இறந்தார்கள். மீதமுள்ள 23 பேருக்கு எப்போ நீங்கள் பணி கொடுக்க போகிறீங்க? அது ஒன்று. இதிலேயே கூட 31 பேர் கொடுத்துருக்கீங்க. மீதி இப்போ 10 பேருக்கு ஏன் கொடுக்கலன்னு இவன் வரும்போது ஒருத்தர் என்ன சொன்னார்னா 31 பேருக்கு காசு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னார். அது என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த 31 பேருக்கு தான் காசு வந்திருக்கு, அதான் 31 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையான எனக்கு தெரியாது. இல்லை, அது உண்மையான எனக்கு தெரியாது. நான் சொல்லிடுறேனே, தகவல் தான் தகவலை சொல்றேன் நான். அதனால இப்ப கொடுத்துருக்காங்க. இஷ்டத்துக்கு வரதெல்லாம் பேசலாம். இருக்குங்க மீதி 10 என்னன்னு சொல்லிட்டு தெரியாது சார்னு வரும்போது ஒருத்தர் எனக்கு விவரம் கொடுத்தார். அந்த தகவல் தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான மேட்ரு, தினமலரில் ஒன்று வந்தது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. இதெல்லாம் கூட சரிங்க, சரி ஏதோ ஒன்று அவங்க ஒரு கான்ஸ்பிரசி கொண்டு வந்து புகுத்தணும், அதை கட்டமைக்கணும்னு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கேள்வி என்னன்னா, அன்றைக்கு கரூரிலிருந்து வந்துவிட்டு அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸ் சார் அவர் நான் பார்த்ததில்லை, ஃபெலிக்ஸ் சார் ஆகட்டும் இவங்க எல்லாம் 1.5 மாதம் பங்கருக்குள்ளே ஏன் போயிட்டாங்க? பொதுச் செயலாளர் உள்பட அவர் கட்சிகளே இல்ல நினைக்கிறேன். கட்சிகளே இல்ல நான் கேக்குறேன். ராஜீவ்காந்தி நான் தான் பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம் அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார். என்னன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, விவாதத்துல போகும்போது தமிழக இளைஞர் கட்சி அவர் கட்சி அங்கிருந்து ஒரு 3 ஜென்டில்மேன் இப்போ அவங்க வர்றாங்க, அவங்க வருவாங்க. இப்போ எம்எல்ஏ இருக்கிற முஸ்தபா வருவார். ஆனால் கொடுமை என்னன்னா, நம்மளை நம்பியும் வருவாங்க இல்லையா, நம்ம அவங்களுக்கு எதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அதனால இவருடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வரேன். இப்போ இவங்க கிரெடிபிலிட்டி மக்களுக்கு தெரியுது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு மக்கள், கரூர் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, விஜய் அவர்கள் வருவார், இந்த மாதிரி இந்த பஸ் மேல நிற்பார், அந்த பக்கம் ஒரு பஸ் நிற்கும். இந்த நீங்க ஒரு விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், அதுல குற்றம் சேர்ந்த அதிகாரிகள் மேல நிற்பாங்க அந்த பஸ்ஸுக்கு மேலே.
இவங்க எல்லாம் தான் நான் கரூர் வரும்போது இவங்க எல்லாம் தான் உங்களை அடிச்சாங்க, இவங்க எல்லாம் தான் லத்தி சார்ஜ் பண்ண, இவங்க தான் கழுத்து நெரிச்சாங்க, இவங்க தான் உங்களை பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க, இவங்க தான் கத்தி வச்சு கொடுத்தாங்க. விஜய் சார் காட்டி கொடுப்பார், லைனா ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி காட்டி கொடுப்பார். அவர்களுக்கெல்லாம் அந்த மேடையிலேயே தண்டனை விஜய் சார் எழுதுவார்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. கரூர் மக்கள் அதுதான் இப்போதான் வர்றீங்க. சிபிஐ கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது என்ன மேடம் நீங்க மாத்தி பேசுறீங்க? சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கும்போது கரூருக்கு போய் கரூர் மேட்டரை பேச வேண்டிய அவசியமே இல்லையே மேடம். அதுதான் நான் சொல்றேன். அப்போ கரூர் மக்கள் இவரால் உயிரிழந்த மக்களின் ஒவ்வொரு ரத்த இவங்களும் என்ன யோசிச்சாங்கன்னா, மேடைக்கு மேலே அப்படியே நிற்க வைப்பார் எல்லாரையும். சாம்ராட்னு ஒரு படம், விக்ரம் படம், அப்படி நிற்க வச்சு எல்லா அதிகாரியும் இவங்க தான் சொன்னாங்க மக்களே. என்னது அந்த பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி எல்லாருக்கும் மரண சாசனம் விஜய் எழுதுவார். இன்னைக்கு நினைச்சாங்க. சினிமா வெறி ராஜீவ் அண்ணன் இவ்வளவு நேரம் அவரை பத்தி தான் பேசினீங்க. விட மாட்டீங்க. அதுதான் நான் விஜய் ஃபேனுங்க. நீங்க சும்மா இருங்க. என்னன்னா அப்படிதாங்க எதிர்பார்த்தோங்கிற கேமராமேன் எல்லாம் அப்படிதான் நாங்க எதிர்பார்த்தோம். கேளுங்க, நான் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க நாளைக்கு பாருங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆபீசர் நிக்க வச்சு மரண சாசனம் எழுத விஜய் சொன்னாங்க. கடைசியில் என்னன்னா ஓட்டு கேட்டு வந்துட்டார் மேடம். இன்னைக்கு போயிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு கான்ஃபிடண்டா இருங்க, தேர்தல் வருது, நமக்கு வாக்கு மேலே நிற்கிறது கரூர் விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபா அடிச்ச ஆளு. இந்த பக்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தது இன்னொரு விஜயபாஸ்கர். இவங்களை கூட வச்சுக்க, அது என்ன சக்தி? தூந்த சக்தி, ஓர சக்தின்னார்ல, இவங்களை கூட வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்திருக்காரு. கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னார் இன்னைக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ மேட்டர்லாம் பண்ணிட்டு கரூரில் உங்களை கொத்து பரோட்டா போட்டாங்க மக்கள். அதை கூட சொல்லாம கரூரில் உங்களை கொத்து பரோட்டா போட்டு ஜெயிக்க வச்ச ஆளை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கின்னு அவருக்கு திரும்ப ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எங்க போய் சொல்லுவீங்க? இந்த மாடல் எங்க போய் சொல்லுவீங்க? இல்ல திமுக ஜெயிக்கல இல்லங்க, அவங்க சொல்றாங்க. இருங்க மேடம், அவங்க கட்டமைச்ச கான்ஸ்பிரசியில் திமுக ஜெயிக்கல மேடம், நானே ஒத்துக்கிறேங்க. ஆனா ஜெயிக்க வேண்டிய தாவேக்கால அப்போ 41 பேரு போலீஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்யல, எல்லாரையும் கொண்டுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க இருந்தா அந்த மக்களை யாருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க? அங்கேயும் கொத்து போட்டா போட்டு வந்துட்டாங்களே மக்கள். கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப அவரு தூக்கி இப்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருக்கு திரும்ப ஓட்டு போட சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க? போனதை ரெட்டையிலைக்கு போட்டாங்க, அதே விஜயபாஸ்கர் இந்த விசிலுக்கு ஓட்டு போடணுமா மக்கள்? அதாவது மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டு வாக்கு பிச்சை கேட்டு வந்திருக்கிறார் விஜய். அந்த பிச்சை கூட உங்களுக்கு வழங்கப்படவில்லையே. அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிறைவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கரூர் மக்களை பார்த்துட்டு இடைத்தேர்தலில் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, இது ஒரு தேர்தல் யுக்தியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. நிறைவு கருத்தை பதிவு. நிறைவு கருத்து வந்து அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு, அரசியல் வெறியர்கள். என்ன வெறியர்? சினிமா வெறியர். அவர் பக்கத்துல இருந்தவரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சினிமா வெறியர். ஏன் நாங்க வந்து இந்த டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎம்கேங்கிறது வந்து என்னன்னா, இப்போ இவங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சொல்லுவாங்க, மாஞ்சோலைக்காரர் அங்கு வந்து போராட்டக்காரர்களை வந்து இங்கு சினிமா வெறியர்களோடு நாங்கள் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. அப்போ என்ன பண்ணீங்க? இவ்வளோ நேரம் கொச்சை தான் படுத்திட்டு இருந்தீங்க. என்னன்னு இங்கே வந்தவங்கெல்லாம் வந்து சினிமா வெறியர்கள், சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கொச்சை தான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன தெரியுமா மேடம் நடந்தது? அங்கே வந்தவங்கெல்லாம் வந்து சினிமா வெறியர்கள் கிடையாது. இத்தனை நாளாக புறையோடி போயிருக்கிற இந்த ஊழலை மாற்றணும்னு வந்த புரட்சியாளர்கள், அரசியல் புரட்சியாளர்கள். யாரும் அங்கே வந்து சினிமா டான்ஸ் பார்க்க வரல, அரசியல் பேச்சை கேட்க வந்திருக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு தலைவன் உருவாகி இருக்கான், நம்பிக்கையோட ஒரு தலைவன் உருவாகி இருக்கான், அவனை பார்க்கணும்னு வந்திருக்காங்க, அவனோட பேச்சை கேட்கணும்னு வந்திருக்காங்க. அங்க வந்தவர்கள் எல்லாம் அரசியல் புரட்சியாளர்கள். இவங்க சொல்ற மாதிரி சினிமா வெறியர்கள் கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து ஓட்டு பிச்சை கேட்டாருங்கிறாங்களே, அவர் வந்து இடைத்தேர்தலை பத்தி பேசல. இனி எந்த காலத்திலையும் திமுக வந்து நிரந்தர தோல்வியோட இருக்கணும்ங்கிறத பேசிட்டு வந்திருக்காரு. அது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ மார்க்கிங் ஆஃப் அ பிகினிங் ஆஃப் அ நியூ பொலிட்டிக்கல் இரா இன் தமிழ்நாடு. இதை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து அரசியல் பிச்சைங்கிறாரு, நீங்களும் அலோவ் பண்றீங்க. That is very bad. ஒரு சிஎம் பேசக்கூடாது. சிஎம் பேசும்பொழுது அந்த மாதிரி அவருங்க பேசுனது தப்பு. அதை அவர் திருத்திப்பாருன்னா திருத்திக்கிட்டோம்.
இல்லாட்டா வருத்தப்படட்டும். அதை பத்தி we are nothing to say. வருத்தப்படுறது And இல்ல. கொளத்தூர்ல போட்ட கொத்து பரோட்டா இது என்ன வருத்தப்படுறீங்க? ஏங்க ஓட்டு பிச்சை எல்லாம் போய் வாங்குங்க. நான் இன்னும் போய் பிச்சை வாங்கி அவன் ஓட்டு பிச்சை. சரி, பிச்சை அதான் ஓட்டு வாங்கி. பிச்சை. மக்கள் போடுறதுதான் முதல்வர் திமிரு மக்கள் நம்மகிட்ட போட்டதுதான் பிச்சை. அதுதான் நம்ம ஆட்சி. யாரா இருந்தாலும் மக்கள் போடுற சரிங்க பிச்சை தான். சரிங்க இது என்ன இது? தெளிவுங்க இந்த நாட்டுல இங்க முதல்வர் வந்து திமிரா பேசினாருனாங்கல்ல, இந்த மாதிரி திமிரா பேசின முதல்வருக்கு தான் கொத்து பரோட்டா போட்டாங்க கொளத்தூர்லன்னு சொன்னது. அதோட முடிச்சுக்கிறேன். கரூர்ல போட்டாங்க. ஏன் இன்னைக்கு ஆட்சியில தாண்டிருக்காங்க. நீங்க இது பாருங்க, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு திமுக எழுந்திருக்கவே முடியாது. நல்ல அதுதான் ரொம்ப நல்லது. எழுந்திருங்களா? அப்படிதான் ரொம்ப நல்லது. எழுந்திருங்களா? தமிழ்நாடு நல்லா இருக்கும். பிஆர் பக்கம் போயிடும். தமிழ்நாடு நல்லா இருக்கும். பிஆர் மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் ஸோ அவரும் அவரோட கருத்து சார், தெரிவிச்சாரு. நீங்க இல்ல, பாருங்க, யாராவது இடைமறிக்க பீகார் விரும்புறாங்கன்னா- இன்னும் 5 வருஷம் திமுக ஆயிடுச்சுன்னா இலங்கை மாதிரி இல்ல, ஆயிடும். இல்ல, இல்ல, இல்ல. புரியுதுங்களா? இல்ல, ஒரு நிமிஷம். இது அவரோட கருத்தை ஃபுல்லா முடிச்சிட்டாரு. நீங்க இடைமறிக்க விரும்புனீங்க, வேணும்னா 2 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னே ஒன்று அண்ணன் சொன்ன போது சொன்னாங்க, அந்த டைம்ல வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியை வந்து சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து மீடியால பேசிட்டு இருந்தாங்கன்னு. ஐம் ஃபவுண்டர் ஆஃப் தமிழ்நாடு இளைஞர் கட்சி. அதனால நாங்களும் அப்பத்துல இருந்து அதான் ஃபீல்ட்ல support இருக்கோம். பண்ணேன். இப்ப வரைக்கும் நாங்க support ஃபீல்ட்ல தான் பண்ணேன். இருக்கிறோம். இல்ல, இப்ப வரைக்கும் நாங்க ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான ஆமா. காரணம் அதான் மேடம், மட்டும் நான் மேடம், சொல்றேன். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப வரைக்கும் ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் வந்து இங்க இருந்தக்கூடிய சமூக நீதின்ற பேர்ல இங்க நடந்திருந்த சமூக அநீதிகள் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா, மாற்றப்பட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் கூடவே நிக்கிறோம், இன்னமும் நிப்போம். நான் சொன்னேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்னு, அதை நான் உண்மையிலே மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு அதை வச்சு சொன்னேன். அன்னைக்கு நைட்டே போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி போச்சு. சரிங்களா? நீங்க இதான் அவர் நீங்க லட்சணம். சொன்னதுக்காக நீங்க சொல்றீங்க. வெயில் கண்டிஷன் ஒரே ஒரு பாயிண்ட். ஒரே அது எப்போ பாயிண்ட். ஃபெலிக்ஸ் சார் சொல்லிடுறேன். நீங்கள் அதை டக்குன்னு அந்த டாக்டர்ஸ் சொல்கிறேன். நான் வந்து ஐ பிகேம் ஆக்சுவலி தட் இஸ் மை அகனி. அது உண்மைதான். ஆனால் பட் இன்னொன்று இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்மோர் விமன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடி வந்து ரீல்ஸ் போடுறாங்க. இங்கே வந்து தண்ணி வரல, பாத்ரூம் சரியில்லை, இங்கே வந்து பெட்டு சரியில்லை, இங்கே ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க. எங்கேருந்து போடுறாங்க? எக்மோர் விமன் ஹாஸ்பிட்டல்லேருந்து போடுறாங்க. ஆனால் அண்ணன் போன ஹாஸ்பிட்டல் வந்து எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலு. புரியுதுங்களா? போயிட்டு உள்ளே போயிட்டு தெர் இஸ் சம்திங் கால்டு போஸ்ட்நேட்டல் ரூம், போஸ்ட்நேட்டல் வார்டு. அந்த போஸ்ட்நேட்டல் வார்டு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் வந்து பிரசவித்து முடிந்த பிறகு தாயாகி அங்கே குழந்தையோட பால் ஊட்டுற அந்த இடம். அங்கே அண்ணன் போயிட்டார். அங்கே போயிட்டு அண்ணன் தான் மாமசீர் மாதிரி எடுத்து ஃபோட்டோலாம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டார். என்னோட கேள்வி ஒன்று தான். இன்றைக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அந்த பெண் ரீல்ஸ் போட்டாங்கல்ல ஒரு கம்ப்ளைண்ட்லாம் சொல்லி, அது எதுவுமே இன்னும் சால்வ் பண்ணல. ஆனால் அண்ணன் போய் 3 அந்த நாள் நம்பர் கொடுங்க சார். 3 நாள் ஆச்சு. இல்லை, அந்த நம்பர் கொடுங்க. இதுதான் அவங்க இல்ல, எதிர்பார்க்கறாங்க. அந்த நம்பர் அது கொடுங்க. குறைகளா இல்ல, அந்த நம்பர் கொடுங்க. இல்ல, ஆன் ஏர்ல கொடுங்க. இல்ல, இப்பவே பேசி பார்ப்போம். மகா சிஎம் வந்து பார்த்தார்ல, புரியல. ஒரு லேடி ரீல்ஸ் போட்டுதுங்களா உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து? அந்த 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 ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு சிஎம் பார்த்துட்டு போனாரா? ஆமா. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிடுச்சுங்களா இல்லையா? இல்ல, அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அந்த ப்ராப்ளம் எப்படி முடியும்? அந்த ரீல முதல்ல எடுத்துட்டு பார்த்தா கரெக்ட்டா தெரியும். எதுவுமே முடியல இல்லையா? ரீல கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆன் ஏர் ப்ரூவ் பண்ணிட்டேன். எல்லாரும் டிவி வெளிய போறாங்க. ஓகே. கொடுங்க, நான் பேசுறேன். என்னங்க இது ப்ரூவ் பண்ண ஆன் ஏர்? என்னங்க நீங்க என்னங்க prove பண்ணீங்க? என்னது இது? ஏங்க அங்க இருக்க அவங்க டிரைவருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. இதோட முடிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லிருக்கீங்க. அது வந்துட்டு அது ஆன் ஏர்ல போகுது. அது நடக்கலங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அது வந்து ஒரு இல்ல நீங்க 4 பேருக்கும் சமூக பொறுப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன். நான் எடுத்துக்கிறேங்க. ஒரு நிமிஷம்ங்க. 4 பேருக்கு சமூக பொறுப்பு இருக்கு. தொடர்ச்சியா டிவிக்கு ஸ்போக் பர்சன் இந்த மீடியாவுக்கு வர்றாங்க. அவருடைய ஸ்போக் பர்சன் தோழர் வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க. தயவு செய்து எக்மோர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுங்க. நிச்சயமா அதை நம்ம சொல்லலாம். சப்போஸ் அது சரியாகலங்கிற பட்சத்துல அதை சரி பண்ண சொல்லலாம். அதை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரே மட்டும் சொல்லுங்க. தோழருக்கு இந்த வெண்ணமலை விஷயம் தெரியும். அது இன்னைக்கு சரி பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? இப்போ ரொம்ப நாள் கோரிக்கை, இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு விஜயபாஸ்கர் மேடையில் கோரிக்கை வச்சுக்க முதலமைச்சர்கிட்ட சரி பண்ணப்பட்டிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஆர்டர் நேற்று வந்து ஆர்டர் இருக்கு. இல்ல, ரைட். எனக்கு என்ன பிரச்சனை, இவர் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறதுல பெரிய பிரச்சனை. வெண்ணமலை பிரச்சனை பெரிய இஷ்யூ தான். HRNC கூடிய சில அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவில் எங்கள் கவர்மெண்ட் மேலேயே எங்களுக்கு ஏகப்பட்ட அலிகேஷன் வந்துச்சப்போ அங்கே இருக்கக்கூடிய HRNC ஆஃபீஸர்ஸ் தப்பாக இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி இப்போ சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம் முன்னாடி அதை தீர்த்து கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சார். நானும் ஜீவ பாட்டு பரவாயில்ல சொன்னோடனே தீர்ந்துச்சேன்னு பார்த்தா நேற்று தள்ளிட்டு தான் இருக்குது.
அப்போ ஒரு அட்ரஸ் முடிச்சிட்டு நான் கோரிக்கை வச்சேன்னா அப்படி சொல்ல வேணாம். இல்ல அப்படி எடுத்துக்கூடாது. மக்கள் பிரச்சனை முடிங்க, ஹாப்பி தான். அப்படி மக்கள் எடுத்துக்கூடாது. பிரச்சனை முடிஞ்சா எல்லாத்துக்கும் happy தான். ரொம்ப பெரிய பிரச்சனை. கடந்த ஆண்டுல இது ப்ராமிஸ் பண்ணப்படுது. பண்ண முடியல. கடந்த 5 ஆண்டுகள் அவங்களால செய்ய அதையும் நான் முடியல. சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஏதோ ஒரு பிரச்சனை அதை நம்ம அட்ரஸ் பண்றோம், அது போய் சேர்ந்து அது அங்க கிளியர் ஆச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அண்ட் இந்த நேரம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், உங்களோட நேரத்தை இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஏதாவது தவறாக நடந்துட்டு தான் மனசுல வச்சுக்கணும், அதை அப்படியே இங்கே விட்டுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பழக்கம் தான். தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.